மேட்ரிமோனி யூஸ் பண்ணி 2 பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு 3ஆவதா ஒரு பொண்ணு கூட லிவின்லயும் இருந்துட்டு இது மட்டும் இல்லாம பல பெண்கள் கூட சாட்லயும் தொடர்புல இருக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு முதல் மனைவியோட குடும்பத்தினரும் 2வது மனைவி தான் வந்திருக்காங்க. அவ என்னெல்லாம் பண்ணிருக்கான் அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் வணக்கம் மேடம். என் பேர் பாக்கியம் மேடம். உங்க பேருமா? ஜான்சி. ஆன்லைன் மூலயமாக நாங்கள் கொடுத்துருந்தோம். அந்த அக்கா உடனே அவங்க பொண்ணு பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க. உங்க பொண்ணு பேர் என்ன? பிரசன்னா. பிரசன்னா. அவங்களுக்கு இப்போ என்ன வயசு? இப்போ 32. 32. சரி, ஓகே. இந்த மாப்பிள்ளைன்றவர் யார் மூலமா வந்தாரு? யார் மூலமா உங்களுக்கு தெரிய வந்துச்சு? நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் ஆன்லைன் மூலயமா வந்துட்டாங்க. நாங்கள் ஆன்லைன் மூலயமா கொடுத்துருந்தோம். அது மூலயமா வந்து கேட்டாங்க. அப்போ உங்கள் சொந்தக்காரங்களாம் இல்லையா அப்படிங்கும்போது அவர் சொன்னால் எங்களுக்கு சொந்தக்காரங்களாம் கிடையாது, நான் வந்து எல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவேன், வச்சுக்கிடுவேன், நீங்கள் எங்களுக்காக கேட்டி கொடுங்க, பையன் வந்து நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் ஆன்லைன் மூலயமா கொடுத்துட்டோம் மேடம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசினது யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பா தான். அவங்க அப்பா பேரு? அவங்க அப்பா பேர் வந்து எனக்கு தெரியாதும்மா. சாம்ராஜ். சாம்ராஜா இருக்கும். அவங்க அப்பா பேர் தெரியாது மேடம். ஜேம்ஸ் சாம்ராஜ். ஆமாம், ஜேம்ஸ் சாம்ராஜ்னா. அந்த அகல இங்கேருந்து போய் திருமணமெல்லாம் முடிச்சு. இவரோட பேர் என்ன? அவங்க பையனுங்க, உங்க பொண்ணு? பிரசாந்த். பொண்ணு பேர் பிரசன்னா. அதனால் சரின்னு சொல்லி சரி நல்ல பையனாக இருக்குன்னு நான் கேட்டி கொடுத்துட்டேன் மேடம். இது எந்த வருஷம்? 2018. கட்டி கொடுத்துட்டோம் மேடம். எனக்கு படிப்பு தெரியாது. கட்டி கொடுத்த அப்புறம் அங்கே தான் கல்யாணம் முடிச்சு அங்கே கொண்டு விட போகும்போதே அவங்க உடனே சொன்னாங்க, பிள்ளைய கட்டி கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னாங்க. உடனே சொன்னாங்க, என்னென்னா இப்படிலாம் சொல்கிறீங்க, பிள்ளைய கட்டி கொடுத்தா பார்க்க வர மாட்டானா, அதெல்லாம் கட்டி கொடுத்தோன்னா இந்த பக்கம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப அன்னைக்கே கல்யாணம் முடிச்சு மறுநாளே எங்களை மிரட்டினாங்க. மாப்பிள்ளையா இல்லை மாப்பிள்ளையோடைய அப்பா தானே எல்லாம் பார்த்து முடித்த மாதிரி அவர் இருந்துக்கிட்டார் அமைதியா. எங்கள் அப்பா தான் பார்த்தாரு, எங்கள் அப்பா தான் இதுன்னுட்டு அப்படியே சொன்ன உடனே நாங்களே ஐயோ பிள்ளை அப்படி இடத்துல கட்டி கொடுத்துட்டோமே நாங்கள் பயத்திலே இருந்தோம். ஆனால் அவன் அந்த ஒரு வருஷம் அங்கே இருந்து வாழ்ந்தா. அதோட மாதமாகிடுச்ச பிள்ளை நல்லா தான் இருந்தாப்புல. மாதமாக ஆனோடனே டவுனுக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க தங்கச்சி ஒருத்தி இருக்கிறாப்புல, அவளை நடுமத்தில் வச்சுட்டு மாதமாக இருந்தவளை பின்னாடி வச்சுருக்காங்க இந்த பைக்கில். அது எந்த இடத்துலையோ போய் கீழே போட்ட உடனே பிள்ளை கீழே விழுந்த உடனே அபாசம் ஆயிட்டு 8 மாதம் பையன். 8 மாதம் இருக்கும். 8 மாதம். முழு குழந்தை தான். ஆமாம், நல்ல முழு குழந்தையா தான் இருந்துச்சு. 7 முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் முழு குழந்தை தான். அது வந்து அபாசம் ஆன உடனே அவங்க தனியாக குழந்தை துடிப்பில்லை அப்படின்ட்டாங்க. ஜிஹெச் அந்த ஆஸ்பத்திரியில் தான் கொஞ்சம் தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் தான் வச்சுட்டு எனக்கு கால் பண்ணி உங்கள் மகா இப்படி இருக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்துட்டேன் மேடம். அங்கே ஒரு மாதமாக நான் இருந்தேன். ரொம்ப கொடுமை மாதிரி படுத்துனாங்க. ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, பிள்ளைய கூட பார்க்க வர மாட்டாங்க. அப்படி நான் அந்த பிள்ளைய பார்த்துட்டு இருந்து அந்த அக்கலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சரிம்மா நல்லபடியாக இருங்கம்மான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ தெரியல, அந்த பொண்ணுக்கு என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க. ஏதோ மயக்க மருந்து வீட்டில் எல்லாமே இந்த கோட்ரு பீர்லாம். ஆமாம், அவர் வந்து ரொம்ப தீவிரவாதியாக இருப்பார் அவங்க அப்பா. இதெல்லாம் உன் பொண்டாட்டி கொடுறா சத்து அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ஆன உடனே கை கால் அப்படியே உடனே சோக்காயிருச்சு. கை கால் எந்திரிக்க முடியாமல் சோக்காயிட்டு. அந்த அகல எந்திரிக்க முடியாமல் சோக்காடனோன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி சோக்காயிட்டு வந்து உங்கள் பிள்ளைய வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து போனால் எவ்வளோ நாள் இது நடந்தது? அது வந்து 1 மாதம் 2 மாதம் இருக்கும். உடனே ஆமாம், உடனே அது என்ன தான் பண்ணாங்கன்னே தெரியல. இவளை இருக்கக்கூடாதுனே சதித்திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க மேடம். அது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. அதனால் அப்படி ஆன உடனே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், சரி அப்புறம் பிள்ளைய கூட்டிகிட்டு போகன்ட்டு அவர் சொல்லிட்டார், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த காலம் நான் கார் பிடிச்சி என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். தாய் இருந்து பார்க்கணும்லாம், நான் திருநெல்வேலி, தாய் இருந்து பார்க்கணும். சரி வீட்டில் போய் கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே வந்து கூட இருந்தார். இவளுக்கு கொஞ்சம் ஜாமான் போட்டிருந்தேன், ஒரு 20 பவுன் வரைக்கும் ஜாமான் போட்டிருந்தேன். அந்த ஜாமான் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்து பிள்ளைய அப்படியே பேசி பழகி அப்படியே அந்த பிள்ளைய சோக்கான பிள்ளைய அப்படியே பார்த்த மாதிரி பார்த்து பைக்கில் வச்சு இப்படி துண்டு அவள் இருக்க முடியாது, அவளை பின்னாடி வச்சு இவரும் சேர்த்து இப்படி கெட்டி தான் கொண்டு போவார். டவுனுக்கு கொண்டு போகிறாரு. எங்கே கொண்டு போகிறீங்க? நான் அப்படியே உங்கள் பிள்ளைய அப்படியே டவுன் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படி கூட்டிகிட்டு போய் அவள் பேருக்கு பாஸ்புக்கில்
இந்த நகையை அவள் பேர்லேயே அடவு வச்சுட்டு அந்த அக்கெல்லாம் என்ன டவுனில் வச்சு பேசுனாங்களோ தெரியல. பிள்ளை அப்படியே மசங்கிட்ட. சரி அப்போ நம்ம இந்த பணம் இருக்குது 2 பேரும் போகணுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்குள்ளே சீராட்டெலாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். 2-3 பகுதி அட்டைப்பெட்டியில் 20 கிலோ தான் பிளெயினில் கொண்டு போக முடியும். 2 மட்டும் மருமகன் வந்து கொண்டுட்டு போனார். 3ஆம் மட்டும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். துபாய்க்கே பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ ஓரளவு இல்லை இப்படி தான் இருந்துச்சு. இந்த கை சூப்பராக செயல்படாது. அப்படியே ரேசை இப்படி இழுத்து தான் நடப்பா. அதோட கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே கொண்டு போய் கூட்டிகிட்டு ஆனா உங்க பொண்ணுமே சந்தோஷமா தான் போனாங்க. ஆமாம் சந்தோஷமா. சரி இப்படி பண்ணுறா, நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கம்மா, என் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரிம்மா அப்போ வீட்டுக்காரர் கூப்பிடும் போது போயிட்டு வாம்மா, பார்த்துக்கம்மா. ஆனால் துணை ஆள் இல்லாமல் வளர்க்க முடியாது. ஒரு ஆள் இருக்கணும். எல்லாமே நம்ம தான் ட்ரெஸ் கழட்டணும், எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிடணும். அப்படி இருக்கும்போது சரி அவர் சந்தோஷமாக கூப்பிட்றாரு, பார்த்துக்கிடுவோன்னு சொல்கிறாரு, பார்த்துக்கிடுவார்னு நினச்சா அனுப்பி விட்டுட்டேன். அனுப்பிவிட்டு பிளெயினில் ஏறி போயிட்டாங்க. அங்கே போய் எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்கம்மா? ஒரு வருஷம் இருந்திருப்பாங்க. அதுங்காட்டில் எங்கள் வீட்டுக்காரரு இறந்துட்டார். அவருக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு அவர் சீக்கிரம் இறந்துட்டார். பொண்ணு இப்படிலாம் கூட நான் தான் மூத்தவன். எனக்கு 5 பேர், 6வது பொம்பளை பிள்ளை. 6 பொம்பளை? ஆமாம் இல்லை 3 பொம்பளை பிள்ளை, 3 பையன். எதுவும் அதில் 6வது பொம்பளை பிள்ளை. அப்போ துபாய் அப்படியே கை கழு அப்படி ஆனோன்னே எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் இந்த பிள்ளை இப்படி கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்னுட்டு, சரி அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க இஷ்டப்படி கூட்டிகிட்டு போகிறாரில்ல மருமகன் அப்படின்னுட்டு நான் சொல்லிட்டேன். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அக்கால 1 வருஷம் கழித்து அத்தை அங்கே வரணுன்னுட்டு சொல்லிட்டு இருக்காப்புல பிரசன்னா அப்படின்னாப்புல. என்னையா 1 வருஷம் அங்கே இருந்தாங்க? ஆமாம் இருந்தாங்க. இடையில எல்லாம் ஃபோனில் பேசுவீங்களா? அதெல்லாம் பேசுவாங்க. பிள்ளைய பேச விட மாட்டார். அவள் இல்லாத நேரத்துக்கு பேசினாலும் பேச விட மாட்டேன். ஏதோ ஒரு நாளைக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு எங்கள் அம்மாட்ட மாத்திரம் பேசுவார். பக்கத்தில் இருந்து மிரட்டுவார்னு நினைக்கிறேன். அதனால பேச மாட்டாப்ப. என் பொண்ணு இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாருன்னு சொல்லவே விட மாட்டார். அவன் மனசுக்குள்ளே வச்சு சரி கல்யாணம்னா இப்படி தான் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பிள்ளை நொந்து போய் தான் வேதனைப்பட்டு சாப்பிடாம அப்படின்னு கிடந்து ரொம்ப ஒல்லிசாக வந்தேன் மேடம். அதனால பிளேனில் ஏற்றி விட்டாங்க. அப்போ பிளேனில் நான் அனுப்பி விடுறேன். ஒத்தையால அப்பா இறந்துட்டாங்க. 6 மாதம் கழிச்சு வந்து அப்பா சாவுக்கு போகலையே மாமா அப்படின்னு சொல்லியிருக்கா. அவர் அவ சொன்னதை பார்த்து அதை பயன்படுத்திட்டு கரெக்டாக பணம்லாம் காலியாயிருச்சு. அவள் பணத்தை நகை வச்சு போனதுனால அதனால அப்பா ஒத்தையில ஏற்றி விட்டுருந்தார் அவர். ஆனா அவங்களுக்கு கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அது யாருமே கிடையாது. ஒத்தையில வந்து இறந்து. ஆனால் அவர் சொல்லி அனுப்பியிருக்காரு ஒத்தையில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் பிளேன் ஏறையில் ஆள் கூட அனுப்பியிருக்கேன். எங்கள் பெரியப்பா அங்கே ஒருத்தர் சித்தப்பா பெரியப்பா துபாயில் இருக்காராம். அவங்க எல்லாரும் வராங்க, திருநெல்வேலிக்கு வராங்க, அவங்க கூட அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஐயா நீங்கள் வராமல் பிள்ளைய அப்படியே ஒத்தையில் அனுப்பாதாங்க ஐயா அப்படின்னா. இல்லை தான் ஆள் வச்சு தான் நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னாரு. சரி அப்போ ஆள் வச்சு அனுப்பி அவரே அப்படி சொல்கிறாருன்னு நாங்கள் போய் மதுரையில் போய் அதனால் கூப்பிட்றதுக்கு நான் தான் போனேன். பிள்ளை ஒத்தைக்கு தள்ளாடி ஒரு பேக்கை வச்சுட்டு அப்படியே தள்ளாடி கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டே வரேன். இப்படியே நடிக்கிட்டு வரேன். பிள்ளைய பார்த்தோன்னா ரொம்ப அழுதுட்டேன். ஆனால் கூட ஒருத்தரும் இல்லை. ஆனால் அப்படி அங்கே மிரட்டி அந்த பிள்ளைய தனியாக அனுப்பியிருக்காரு. எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, அம்மாட்ட போய் எதுவும் சொல்லக்கூடாது, ஆள் வர்றாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு பிள்ளைய ரொம்ப மிரட்டினோன்னா அவள் எதுவுமே அங்கே வச்சு சொல்லாமல் இங்கே வச்சு தான் சொல்லி அந்த காலம் ஸ்டேஷனில் வச்சு அழுதான். ஏம்மா யாருமே இல்லை, நான் என்னை தான் அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு. சரி அப்படியே வீட்டில் கொண்டு சரி அப்படின்னு வீட்டில் கொண்டு வச்சிருந்தேன் மேடம். ஸ்டேஷனில் வச்சுன்னா எனக்கு புரியல. ஏர்போர்ட்டில் வச்சு ஏர்போர்ட். ஆமாம் அதில் மதுரை ஏர்போர்ட்டில் போய் கூட்டிகிட்டு வந்தேன். சரி கார் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன் மாத்திரம் தான் கேட்டார். உங்கள் மகா வீட்டுக்கு வந்துட்டாத்த அப்படின்னு கேட்டார். கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஐயா அப்படின்னு. இது சொன்ன உடனே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்ன உடனே என்னுடைய ஃபோனும் எங்கள் பிள்ளைகளுடைய ஃபோனும் இந்த 6 பிள்ளைகளுடைய கன்சர்ன் உள்ள ஃபோன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டார். லாக் பண்ணி வச்சுட்டார். நானும் எவ்வளவோ பார்த்தேன். பிள்ளை இப்படி இருக்குது வெறும் கையாக வந்தான். எந்த பைசாவே கிடையாது. சும்மா வெற்று கையாக அனுப்பி வச்சுட்டார். ஏம்மா நீ அவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்கே, உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் கொடுத்து விட்டாராம்மானா ஒன்றுமே கொடுத்து விடலாமா அப்படின்ட்டான். சரி உயிர்னாலும் வந்துட்டே அப்படின்ட்டு என் பிள்ளைய நான் வச்சுட்டு இருந்து இவ்வளோ நாள் பார்த்துருந்தேன். சரி இனிமேலையாச்சும் அவர் அனுப்புவாரான்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டார். அந்த அக்கெல்லாம் நான் தஞ்சாவூருக்கு போயிட்டேன். போய் மகள் எல்லாரும் கூட்டிகிட்டு போய் அது அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டில் ஆள் இல்லை. இப்படி இல்லை இருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும்ல அப்படின்னு. அங்கே ஆளே கிடையாது. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அம்மா நான் திருநெல்வேலி இங்கே கட்டி கொடுத்தேன், பிள்ளையை கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் வீடுலாம் இருக்குது, ஆனால் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது மேடம். நீங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தரணும். நான் என் பிள்ளையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். நாங்கள் அப்பா நாங்கள் கஷ்டப்பட்டவங்க. அதனால் பண வசதி கிடையாது, ஆள்பெல்லாம் கிடையாது, கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்கன்னா அந்த தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னோம்.
அவங்க அந்த அக்களை ஒரு பைக் எடுத்துகிட்டு போன மாதிரி போகிறாங்க. அங்கே போய் இல்லைன்னுட்டு அந்த அக்களை வந்துட்டாங்க. அங்கே ஒருத்தருமே இல்லைம்மா அந்த வீட்டில் அப்படின்னுட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. சரி அப்போ எப்போ தான் வரணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவங்க வரும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன், அப்பம்போல் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்களை அதுலேருந்து 1 மாதம் 2 மாதம் கழித்து பழையபடி என் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். கம்ப்ளைண்ட் பண்ணது என்னைக்கு பண்ணாங்கன்னு தெரியுமா? தேதியெல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல தேதி இல்லைனாலும் இப்ப 2018 கல்யாணம் ஆச்சு. எப்போ துபாய் போனாங்க, ரிட்டர்ன் எப்போ வந்தாங்க? இப்போ 18ல் கல்யாணம் ஆச்சு. 1 வருஷம் தஞ்சாவூரில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் அம்மா வீட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் அவர் போனது. அதில் என்கிட்ட பேச விடாமல் ஆக்கிட்டார். நீங்க பேச ஆனால் நாங்கள் சொல்லியிருந்தோம், வேண்டாம் துபாய்க்கு நீ போக வேண்டாம்மா, அவர் கூப்பிட்டாருன்னா போக வேண்டாம், ஆனால் நீ அவர் வேணால் போயிட்டு கூட வரட்டும், ஆனால் நீ போக வேண்டாம் தான் சொன்னோம். அதனால் அவங்க என் தங்கச்சிட்டு அவர் என்ன சொன்னாரும் தெரியல. அவள் என்கிட்ட எங்கள் ஃபேமிலியை நாங்கள் அங்கே போனால் தான் ரன் பண்ண முடியும், அதனால் என் வீட்டுக்கார் சொல்லல, அவர் பேச்ச தான் கேட்க முடியும், உங்கள் பேச்ச அதோட பேச மாட்டான். நான் பேசாமல் இருக்கும்போதே அவள் போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இடத்து ஒன்றுமே தெரியும். நான் ரொம்ப நாள் தங்கச்சி இப்படி போயிட்டாலன்ட்டு பேச மாட்டேன். கொஞ்சம் கோவத்திலே இருந்தேன். இப்படி சொல்லி கேட்கலையே அப்படி என் வீட்டுக்காரும் நாங்களும் கொஞ்சம் கோவத்திலே இருந்தோம். ஏன்னா இது உடல்ல அப்படி இருக்கிறதுனால போக வேணான்னு பயந்தீங்களோ? ஆமாம், ஏன்னா அவளுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, ஒரு கை கால் சுத்தமாகவே வராது. அப்படிங்கும்போது கொஞ்சம் நொண்டி நொண்டிப்பு இந்த இடது கை வந்து சுத்தமாகவே வராது. அதனால் நீ போக வேண்டாமா, நீ நல்லா ஆகட்டும், அவர் வீட்டுக்காரரும் கொஞ்சம் அங்கே போய் வீடெல்லாம் பார்த்துக்கிட்டும், அதுக்கு முன்னாடி நீ போக வேண்டாம்னாலும் இவ கேட்க மாட்டேன்ட்டான். அவர் எந்த அளவுக்கு பேசினாருன்னு அது தெரியாது இல்லையா. அவள் வீட்டுக்காரை நம்பி போயிட்டா. அவள் வீட்டுக்கார ரொம்ப பாசமாக இருப்பாள், அதனால் நம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாருன்னே தெரியல. அனுப்பி விட்டாலும் அவர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் இவங்கள்ட்ட யார்ட்டையுமே பேசலை. எல்லார் நம்பரும் பிளாக் போட்டுக்கார் அவங்க அப்பா. பிளாக் பண்ணதும் நாங்கள் அடிக்கும்போது எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட பேசுங்க மட்டும்தான் சொல்லுவார், வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். நாங்கள் அவங்க அப்பாட்ட பேசவே முடியாது. பேசணுன்னா அவர் உடனே ஏதாச்சும் சொன்னீங்கன்னா வீடு புகுந்து ஆள் வச்சு வந்து வெட்டுவேன், இல்லைன்னா உங்களை தூக்கிடுவேன், இப்படி தான் சொல்லுவாரோ. கெட்டா கொலை மிரட்டல விடுவாரா? வீட்டில் வந்து தூக்கம் ஒன்று தூக்கம் என்ன செய்யும், தப்பு தான் அசிங்கமாக பேசுவார். திருநெல்வேலிக்காரன் அவர் ரெக்கார்டிங்லாம் இருக்குது, அவர் பேச்சு கேட்கவே முடியாது. திருநெல்வேலிக்குள்ளே வந்து பூந்துட்டோன்னா அவர் அப்படியே வெட்டிடும்ல, சதைச்சு போட்டுருவோம்ல, அப்படி இப்படிலாம் எங்களை ரொம்ப போன் மூலியமாக மிரட்டுவார். அவ்வளோ ஆள் பலம் ஏதாவது இருக்கா? ரொம்ப அதுதான் எங்களுக்கு தெரியல. நாங்கள் தெரியாம தான் மேட்ரிக் மொழியில பதிஞ்சாங்க, தெரியாம தான் நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் 2ஆம் மட்டமும் ஸ்டேஷனுக்கு போனோம். சரி இப்போமாச்சும் வந்திருப்பாங்களா, அவங்க போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களான்னு 2ஆம் மட்டம் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்து ஒரு 4 பிள்ளை திருநெல்வேலியிருந்து வந்து எப்படியாச்சும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்லான்னு. அப்போவும் போலீஸ்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏமா அவங்க இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு தில்லு இருந்தால் நேருக்கு நேர் வாங்கலை எங்கள் ஊருக்கு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் நேரில் வராங்க, பொண்ணை கொடுத்துட்டு நம்ம தான் பொறுமையாக போகணுன்ட்டு நேரிலலாம் போய் போன் போட்டால் அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் 3 பூட்டு உள்ளெல்லாம் போட்டிருப்பாரு. அங்கே உள்ளவங்க அவங்களை பற்றி சொல்லவே பயப்படுவாங்க. அவங்க வீட்டில் கேமராலாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் கேமராலாம் இருந்துச்சு. நாங்கள் போயிட்டோம், ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவோமே அப்படின்னு போயிட்டோம். போய் பார்க்க வீட்டில் பூட்டு கிடக்கு, கேமராலாம் இருக்குது. பக்கத்தில் விசாரித்தோம், இந்த வீட்டுக்காரங்க இல்லையான்னு. அம்மா அந்த வீட்டுக்காரங்கெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், அவங்க பெரிய தீவிரவாதிம்மா, அவங்க பேச்சே எடுக்காதங்க, நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு இப்படி நாங்கள் பக்கத்தில் அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தோம். அவங்க ரொம்ப கொலைகாரங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் அந்த அக்களை சரி இப்படியா இருக்குன்ட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போனோம். அவங்க தங்கச்சி அந்த ஊர்லேயே தான் இருக்காப்புல. தங்கச்சிக்கிட்ட போய் கேட்டோம், இப்படி விட்டுட்டு பிள்ளைய இப்படி பண்ணி விட்டுட்டு இப்படி போயிருக்கேன், நான் எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், பிள்ளை பண்ண கை கால் சோக்கோடு இருக்கால, எந்த உதவியும் கிடையாது, ஒரு ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் எடுத்துகிட்டு இப்படிலாம் உங்கள் அண்ணாச்சி இப்படி பண்ணுதாரு அப்படிங்கும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசவே, எனக்கு 5 வருஷம் தொடர்பு இல்லைன்ட்டா, தொடர்பே கிடையாது. அவங்க எனக்கும் வச்சு அவருக்கு தெரியும் எல்லாமே. இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட பேசிக்குவாங்க, எங்கள் அப்பா தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, எங்கள் அப்பாட்ட தான் பேசிக்கிடணும், எங்கள் அண்ணங்கிட்டையும் பேசக்கூடாது, இப்படின்னே மிரட்டுதல் கொடுத்துட்டாங்க மேடம். நாங்கள் போயிட்டு அந்த அக்களை வந்து நான் திருநெல்வேலியில் 10 போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அங்கே போய் சொன்னேன், இப்படி மாதிரி இந்த இடத்த கட்டி கொடுத்தேன், 2 மட்டம் போனேன், அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் என்னாலும் கண்டுபிடிச்சி தாங்கன்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த கை கால் சோப்பு அப்படின்னு சுத்தமல்லியில் கொடுத்தீங்க. ஆனால் அவங்க வந்து மகளிருக்கு நீங்கள் இந்த விஷயம்னா பத்தமடைக்கு நீங்கள் சுத்தமல்லி கொடுத்தோன்னா அது வந்து எங்கே போய் சொல்லிட்டாங்க, அவங்க அங்கே போய் சொல்லிட்டாங்க. அங்கே போய் கேட்ட உடனே நீங்கள் தஞ்சாவூருக்கு போனோம். ஐயா தஞ்சாவூரில் 2 மட்டம் போயிட்டு வந்தோம்மா, ஒன்றும் செப்பெடுக்க மாட்டாங்க அப்படின்னா. அப்படியே இப்படி 2-3 போலீஸ் ஸ்டேஷன் இந்த பிள்ளையை கூப்பிட்டு நான் அலைஞ்சேன், எப்படியாச்சும் விடுதலை கிடைக்காதா, யார் கண்ணில் தயவு கிடைச்சி என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காதான்னு. யாரும் செப்பே எடுக்க மாட்டான்ட்டாங்க, எடுக்காமலே இருந்துட்டாங்க. சரி என்னைக்காச்சும் திருந்து வரட்டும்னுட்டு இருந்தேன் மேடம். நான் அப்படியே விட்டுட்டேன்.
ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், நம்ம காசு கிடையாது, எல்லாத்தையும் அலைஞ்சு பார்த்துட்டோம், போலீஸ்காரங்க எதுவுமே நம்மளுக்கு செப்பு எடுக்க மாட்டாங்க. சரி ஆண்டவர் வச்சபடி இருக்குது, பேசாட்டி இருப்போம்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டோம். இப்போ இந்த பொங்கலோட ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு கால் வருது. என் பொண்ணு எத்தனை 6 வருஷம் 7 வருஷம் கழித்து என் செல் நம்பருக்கு ஃபோன் வருது. அப்போ நான் ஹலோ யார் அப்படின்னு, நான் தான் உங்கள் மருமகன் அப்படின்னப்பல. அப்போ மருமகனானே எனக்கு ஒரு சந்தோஷமாயிட்டு, மருமகன் இவ்வளோ நாள் பேசலைனாலும் இப்போ பேசுதாரு, இனிமேலேயாச்சும் நம்ம பிள்ளைக்கு ஒரு ஆறுதலாக இருப்பார் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் சொன்னார், நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு தப்பு உங்களை அள வச்சுட்டேன், உங்கள் பொண்ணை வேதனைப்படுத்திட்டேன், அதுக்குள்ளே தண்டனை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னையை நீங்கள் காப்பாற்றணும்னா நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்கள் பொண்ணும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னாங்க. அப்படி என்ன கஷ்டத்தில் விழுந்துட்டீங்க மருமானா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ அவர் என்கிட்ட சொல்லாமையே பிரசனாட்டை கொடுங்க அப்படின்னா, அவன் வாங்கவே மாட்டான்னு அழுகுறான். அப்படி இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு பேசுகிறாருன்னுட்டு அழும்போதே அம்மா அவர் 4வது மாடியில் இருக்காராம்மா, கீழே அவர் சொல்கிறாரு, நான் 4வது மாடியில் இருக்கேன், கீழே விழுந்து நான் சாக போகிறேன், நீங்கள் 2 பேரும் ஒரு அன்பாக என்கிட்ட பேசிட்டீங்கன்னா என் உயிரை காப்பாற்ற உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னாரு. அப்படி என்ன அவ்வளோ ஒரு தவறு என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போதும் ஒரு 2வதுல அந்த அம்மா பேர் 2வது மனைவி, எங்கள் அப்பா சொல்படி எங்கள் அப்பா ஏதோ ஒன்று மயக்கி அந்த 2வது மனைவி கெட்ட வச்சுட்டார். அந்த கெட்ட வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் அந்த பாவம் பண்ணிட்டேன். ஆனால் அவள் ரொம்ப தில்லி, ரொம்ப என்னை அடிமையாக ஆக்குறான். ஆனால் அவகிட்ட நான் வாழ மாட்டேன், இனி உங்கள் பிள்ளைகிட்ட இருந்து வாழ்கிறேன். எங்கள் அப்பானால நான் கெட்டு போயிட்டேன், எங்கள் அப்பா நிறைய என்னை கெடுத்துட்டாரு, பாவத்தில் விழ வச்சுட்டாரு, ரொம்ப கெடுத்துட்டாரு. ஆனால் உங்களுக்கு செய்கிற பாவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு செய்கிற துரோகம் என்னை பாதிச்சிட்டு, ஆனால் இனிமேலையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிடுறேன் அப்படின்னாரு. அப்போ அப்படிலாம் நீங்கள் மேலேருந்து கீழே விழுந்து சாக வேண்டாம், தன் சாவு வீண் சாவு இருக்கும்போது தன் சாவு சாக வேண்டாம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ கடவுளேன்னு நீங்கள் நல்லபடியாக இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் அந்த கால் பிரசனாட்டை பிரசனத்தை கொடுங்க தான். அந்த கால் அவன் வாங்க மாட்டேன், அம்மா அவர் சாக போகிறாராம்மா, வாங்குமா ஏம்மா, இவ்வளோ வருஷம் கழிச்சாச்சும் வந்துட்டாருமா, எனக்கும் வயசாயிருச்சு, இனிமேலே உன்னை தூக்கி என்னால் பார்க்க முடியாது, கையில் வருமானமும் கிடையாது, இப்போமாச்சும் வந்துட்டாருமா, நீ பேசுமானதுக்கு அவள் என்னுடைய ஏக்கத்தை பார்த்து அவள் பேசின உடனே என்னத்தை தான் பேசினாருன்னு தெரியலை. பிரசனா, நான் உன்னைய பார்த்துக்கிடுறேன், உங்கள் அம்மாவை பார்த்துக்கிடுறேன், நீ 2 பேரும் நான் உன்னைய வச்சு பார்த்துக்கிட்டேன், சென்னையில் வீடு எடுத்து நான் உங்கள் 2 பேரும், அம்மாவுக்கு அப்பா கிடையாது, நான் பார்த்துக்கிடுறேன், உன்னையும் பார்த்துக்கிடுறேன், சென்னையில் வீடு எடுத்து உங்களை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆள் துணை வேணும், அங்கே நான் தனிப்பட்ட முறையில் வைக்க முடியாது, ஆனால் நான் போய் சென்னையில் உங்களை வச்சுட்டு நான் வேறு இடத்துல வேலை பார்த்து உங்களை 2 பேரையும் காப்பாற்றிட்டேன் அப்படி இப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட ரொம்ப இது பண்ணுறாரு. அப்போ பண்ணிட்டு தான் இருக்கும்போது நான் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டேன் அப்படின்னும்போது அவளுக்கு அப்படியே திக்குன்னு ஆகிப்போச்சு. யாரால தாங்க முடியும்? அப்படியே நம்ம இவ்வளோ நாளும் கணவர் வந்துட்டாரு, அம்மா சந்தோஷமா இருந்துச்சு, நான் கடைசியில் இப்படி ஒரு பாரத்தை போடுறாரு அப்படின்னு, நீ காப்பாற்றணும், நான் இப்படி ஒரு எங்கள் அப்பாவனால நான் இப்படி விழுந்துட்டேன், அவர் ரொம்ப என்னைய அடிமையாக நடத்துகிறா, மிரட்டி கல்யாணத்தை முடிச்சுட்டா. எங்களுக்கு 3 தம்பியில் ஒரு தம்பிக்கு 4 பிள்ளைங்க குழந்தைங்க, இன்னொரு தம்பிக்கு 2 பிள்ளைங்க, இன்னொரு தம்பிக்கு 2 பிள்ளைங்க, எனக்கு 2 பிள்ளைங்க, இன்னொரு தங்கச்சிக்கு 2 பிள்ளைங்க. அவள் மதுரையில் இருக்கா, நான் கள்ளக்குறிச்சியில் இருக்கேன். இப்போ அம்மா இப்போ 4 அவங்கவுங்க குடும்பத்தை தானே பார்ப்பாங்க, கஷ்டப்பட்ட பிள்ளைங்க. அம்மா எவ்வளோ நாள் அவளை தூக்கம் வைக்கும், ட்ரெஸ்ஸு மொத்தம் எல்லாமே அம்மா தான் பண்ணி. அப்போ வீட்டுக்காரர் வந்துட்டார்ல, அப்போ அவங்க வச்சு இருந்தாலும் செத்தாலும் அவர் கூட அம்மா சொன்னதும் அம்மாவை நினச்சி அவள் கவலைப்பட்டுட்டா. யாருமே உதவ மாட்டாங்கம்மா, நீயும் செத்து போயிட்டுன்னு எனக்கு யார் பார்ப்பாங்க, இப்போ என் வீட்டுக்காரர் திருந்து வந்திருக்கிறாருல, அப்புறம் நீயே சொல்லும்போது நான் ஏற்றுக்கிறேம்மா, அவர் வரட்டும், நான் என்னைய வச்சு பார்த்துக்கிட்டும், நீ கவலைப்பட வேண்டாமான்ட்டு அவள் அதை மாதிரி சொல்லி ஏற்றுக்கிட்டா. அப்படி சொல்லி ஏற்றுனோன்னா அன்னைக்கு பேசிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரியா வந்துட்டு, மேடம் வந்தாக்களும் செல்லை போட்டு அப்படியே கீழே அப்படியே விழுந்துட்டான். விழுந்த உடனே ஒரு மாதிரியா ஆகி எனக்கே பயந்துட்டேன், எம்மா என்ன சொன்னான்னு தெரியலையே, பிள்ளை இவ்வளோ தூரம் ஆகிட்டே. அப்புறம் அதுலேருந்து அவர்கிட்ட பேச்சு கிடையாது, பேசலை, நானும் பேசலை, அவள் செல்லுன்னு நான் எடுக்கலை. கீழே வந்து அவளுக்கு ஒரு மாதிரியா பயம்மா, எனக்கு வயிறு வலிக்குமா, நான் இருக்க முடியாதும்மா, நான் செத்துருவேம்மா, எனக்கு எப்படியோ வருதுன்னா. ஏம்மா என்னம்மா சொன்னார்? அண்ணன் தம்பி என்ன சொல்லிட்டாங்க, திடீர்னு 5 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுறாருன்னா கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா. அப்போ வீட்டுக்கு வர சொல்லணும், வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா. அவர் சொல்ல வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இப்போதைக்கு சிட்டிசனே வேறு மாதிரி இருக்குது, வந்தேன்னா அண்ணன் தம்பி ஏதாச்சும் என்னை பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு பயம் இருக்குது. அதனால் இப்போ வேண்டாம் பிரசன்னா, நான் உன்னை ஆஸ்பத்திரியில் பார்க்குறேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் உடனே 108 வர சொல்லி அந்த நைட்டே அவசர வார்டு கொண்டு போயிட்டேன்.
பிள்ளைக்கு இப்படி இருக்குது, திடீர்னு பேச்சு இல்லை மூச்சு இல்லை ஏதோ என்ன தெரியலை, நல்லா நொண்டிட்டாச்சு இப்போ சாட்டி வீட்டிலனாலும் உட்காந்து எந்திரிப்பா. அப்படி இருந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் பண்ணோன்னே இப்படி ஆன உடனே அந்த அகலை உடனே 108 கொண்டு போயிட்டேன். அந்த அகலை ஜிஹெச்சில் தான் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தேன். அவங்களாம் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க. ஆனால் பேச மாட்டா, ஒன்றும் நல்லா பேசுகிறவா பேச மாட்டா, ஒன்றும் செய்ய மாட்டா. அப்படியே பார்த்து பார்த்து எங்களை அழுவா. என் புருஷன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் ஐயா. எனக்கு உடல் அளவுக்கு மனசு அளவுக்கு நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு தக்க தட்டனை எனக்கு அவனுக்கு வாங்கி கொடுங்க. எனக்குள்ள நீதி வேணும். இனிமேல் எந்த பிள்ளைகள் பாதிக்கவே படக்கூடாதுயா. எத்தனையோ பிள்ளைகள் பாதிச்சுட்டாங்க. அடுத்த எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. நீங்கள் தான் நீதி வாங்கி கொடுக்கணுயா. இப்போ இருக்கா ஒரு மாதிரி இன்னைக்கு எம்ஆர் ஸ்கேன் பண்ணணும். இப்போ அம்மா அங்கே இருக்கிறாங்க. அது 2500 கட்டி இன்னைக்கு பண்ணணும். சரி நான் இதுக்கு போயிட்டு வருவோன்னுட்டு அவள் மதி இல்லாமலே படுத்திருந்தா மேடம். இப்போவும் ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தா நானே வரேன் வந்து இவர் பேசுனப்பறம் அவளுக்கு அந்த கல்யாணம்னு சொல்லி நாங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் எல்லாம் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவு கணவர் மேல நம்பிக்கையா இருந்தோம். என் ஃபர்ஸ்ட் கணவர் ஸ்ட்ரோக்கு தஞ்சாவூர்லேருந்தே வந்துருச்சு. இந்த குழந்தை ஆபாசனம் பண்ணி அவளுக்கு என்ன டார்ச்சர் தெரியல, இந்த ஸ்ட்ரோக் ஆயிட்டா. ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்து திருநெல்வேலி அவங்க வீட்டுக்காரர் பிளாக் பண்ணிட்டார், எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணிட்டார் இல்லையா. அவள் அதையும் நினைச்சு அவளுக்கு ரெண்டாவது ஸ்ட்ரோக் மறுபடியும் ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ண. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாளைக்கு 5 ஊசி, 2 நாள் அப்படியே 10 ஊசி 2 கையில் போட்டோன்னா மறுபடியும் போன அந்த இழந்த கைகள் மறுபடியும் வந்துச்சு. அந்த ஒரு கைகள் அப்போவே தஞ்சாவூரில் பாதிக்கப்பட்ட கைகள் அப்படியே தான் இருக்குது. சாப்பாடுலாம் நான் ஊட்டத்தான் செய்யணும். 2 கையும் காலும் அப்படி ஆயிட்டு இவர் ஃபோன் பண்ணோன்னா நினச்சி அந்த கையும் போயிடுச்சு. அதுதான் கணவர் மேல ரொம்ப அன்பு. அவ வந்து அம்மாத்தத்தை தாங்க முடியல. அம்மாவே வேண்டான்ட்டேன். என் கணவர் நல்லவருன்னு அம்மா கூட நீங்க தேவையில்லைன்ட்ட, யாருமே இல்லை. என்னைய கூட நினைக்க மாட்டான். அவங்க அந்த மாதிரி கணவர் அன்பா இருப்பார் அப்படின்னு. அப்புறம் அந்த பொங்கலுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க மருமக கால் பண்ணாரா? கால் பண்ணவே. அதுக்கப்புறம் நான் ஜிஹெச்சில் கொண்டு சேர்த்துட்டோம்ல, காலையில் ஃபோன் பண்ணார். என் செல்லுக்கு தான், பர்சனாக கிட்ட செல் கிடையாது, என் செல்லில் தான் நான் பேசுவேன். அப்போ ஃபோன் பண்ணிவிட்டு என்ன நேற்று பேசுனீங்க, நைட்டில் பேசுனீங்க, அதுக்கப்புறம் பேச்சுக்காங்களே, பிரசனாவும் பேசலை, நீங்களும் பேசலை, என்னாச்சு அப்படின்னாரு. ஐயா நீங்கள் நேற்று பேசுனீங்க, என் பிள்ளைகிட்ட என்னத்தை பேசுனீங்களோ தெரியலை, அவன் ஒரு மாதிரியா வந்து கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சா, அப்படி அவசர வார்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்படியே அப்படின்ட்டு உடனே அவர் சொன்ன உடனே கிளம்பி வந்திருக்கார். ஆஸ்பத்திரி வந்துட்டார். ஹாஸ்பிட்டல் வந்து அதுலேருந்து முத நாள் தான் வச்சுருக்கேன். 2ஆவது நாள் அவர் வந்துட்டார். வந்த உடனே என்ன செய்யுது பிரச்சனை, என்ன செய்யுதுன்னு அவர்கிட்ட பேசினா அவன் மூச்சே காட்டாமல் இருந்தாப்புல. அப்புறம் என்னைய சொன்னாரோ, நீங்கள் வந்து இந்த வீட்டுக்காச்சும் போயிட்டு வாங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனாவா அப்படின்னாரு. சரி வந்துட்டாரு, நான் எனக்கு சந்தோஷமாயிட்டு. அப்போ பார்த்துக்கோங்க ஐயான்னுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுங்காட்டில் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட போய் சொல்லி என் பொண்ணாட்டி சரியாயிட்டு நல்லா ஆயிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு டாக்டர்கிட்ட போய் இவர் போய் துணிச்சலில் போய் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே சரி அவர் புருஷன் வந்து கேட்டுட்ருக்காரு, அந்த பிள்ளைக்கு முடியாமல் இருக்குது, இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரங்காட்டில் டெஸ்ட் பண்ணி அவளுக்கு மாத்திரை கொடுத்து. எப்படி டாக்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஏன்னா உடம்பு முடியாதவங்க எப்படி அப்படியே பண்ணிட்டாங்க அவங்க, டாக்டர் அப்படி பண்ணிட்டாங்க. சரி அவங்க புருஷன் வந்து கூப்பிடுறாங்க. இப்போ மறுபடியும் 2ஆம் மட்ட பெட்டுக்கு வந்திருக்கு. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போன சொல்றாங்க. அவர் வீட்டுக்காரர் கேட்டு தான் வாங்கிட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணவே இல்லை. டிஸ்சார்ஜ் பண்ணல. நாங்கள் இவர் என்ன சொன்னாரேன், கூட்டிட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொன்னாரோ என்னமோ, அவங்க சரி கூட்டிட்டு போங்க. நாங்கள் வந்து அவங்க கூட்டிட்டு போகும்போது அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல, சரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் நான் வீட்டுக்கு போயிட்டு வரங்காட்டில் வீட்டில் ரெடியாக இவங்க ஆட்டோவை பிடிச்சிட்டு எல்லா துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆட்டோவில் வந்து இருக்காங்க. அப்போ வீட்டில் கொண்டு விடலை. இப்படி போறையமானது. என் வீட்டுக்காரர் போய் நீ போனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, டாக்டர் அம்மா கோவத்தில் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஜங்ஷனில் வந்து விட்டுட்டு இப்படி டாட்டா காட்டிட்டு என் மகாக்கிட்டையும் இவர் சொல்கிறா, ஏம்மா என் வீட்டுக்காருக்கு காசு இல்லைம்மா, ஒரு 500 ரூபா கொடுமா. அவர் என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு கல்யாணம் ஆகும் போது? என்ன வேலை? ஏதோ வந்து லேப்டாப்ல தான் உட்காந்து இன்ஜினியர்னுட்டு இந்த வீடு டிசைனிங்லாம் பண்ணி அங்கங்க அனுப்பிட்டே இருப்பார். வீட்டிலே இருந்தாலும் அதே மாதிரி பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பார். அப்படியே அனுப்பிட்டே இருப்பார். அப்போ நல்லா வருமானம்லாம் நல்லா துபாயில் அத்தனை வருஷம் இருந்திருக்காரு, எவ்வளோ வருமானம் உழைச்சிருக்கலாம். வந்தவர் ஒரு வருஷம் பிரசன்ன அப்ப இருந்தாங்க இல்லையா துபாயில, அப்ப வேலைக்கு போவாரா இல்ல வீட்டுல தான் இருப்பாரா? போயிடுவாராம். ஒரு ரூமுக்குள்ள போட்டுட்டு அவர் பாட்டில் போயிடுவார். சாப்பாடு வந்து இன்னொரு ஆளை வச்சு கொடுக்க சொல்லுவாராம், ஒரு வேலைக்காரர் மாதிரி. இவர் நைட் எந்த நேரம் வந்தாலும் வருவார், எங்கே போனாலும் கேட்கக்கூடாது, ஒரு ரூமில் போட்டு அடைச்சி போட்டுருவார். அப்படியே சாப்பாடு யாராச்சும் வாட்ச்மேன் உள்ள வெளியில் இருப்பாங்களாம், அவங்க மூலியமாக தான் சாப்பாடு கொண்டு என் பொண்ணுக்கு கொடுப்பாங்களாம். இப்படியே நடந்துகிட்ருக்கு மேடம். இப்போ 2ஆம் மட்டமும் நான் அந்த நான் உடனே
ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு இவர் டாட்டா போட்டுட்டு போயிட்டார். ஜங்ஷன் நான் ஆட்டோ பிடிச்சி வரும்போது, அம்மா காசு இல்லைன்னு சொல்கிறாருமா, ஒரு 500 என் வீட்டுக்காருக்கு கூடம்மா ஒன்று. இவகிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்காரு இப்படி மாதிரியும். நான் ஒரு திருமணத்தை முடித்தேன், அவன் என்னுடைய காசு பணத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டா, எல்லா ஐடென்டி கார்டு எல்லாத்தையுமே அவள் பிடுங்கிட்டா, எதுவுமே கிடையாது. நான் நீ ஆளாக மட்டும்தான் உள்ள சொன்னமே சொல்லிருக்காரு, நீ மட்டும் காசு தான் கூட காப்பாற்ற என்கிட்ட முடியும். கிடையாது பிரச்சனை. உனக்கு கொடுக்குறது கூட, மாமா அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்களா மாமா அப்படிங்க. நான் என்ன இதில் வந்திருக்கிறேன், நானே ஒரு சிக்கலில் மாட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு ராணியை கட்டி அவள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சும்மா என்னை அடித்து என்னை புண்படுத்தி நான் ஐக்கியனில் அட்மிட் ஆகி, நான் அதனால தான் நான் அவங்க அம்மாட்ட அன்றைக்கி பேசுனது 3வது மாடியில் அந்த தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் நான் அட்மிட் ஆகியிருந்தேன். அடிச்சுட்டா, வீட்டுக்குள்ளே போட்டு அடித்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டா இப்போ உள்ள கல்யாணம் முடித்தவா. அதனால பைசா இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னா, என்கிட்ட ஒரு 500 ரூபாவை வாங்கி அவர் வீட்டுக்காரருக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு கொடுத்தாரு. உன்னைய பார்க்க இப்போ போகக்கூடாதுன்னு என்னை வந்து கத்தி வச்சு மிரட்டுறாங்க, கொன்னுருவாங்க. நீ தான் முதல் மனைவி, நீ தான் என்னை காப்பாற்ற முடியும். நான் அவங்க வந்து போனதுக்கு என்னை அப்புறம் மிரட்டுறாங்க. மேடம் மகளை ரொம்ப இது பண்ணியிருக்காரு. என்னுடைய நீங்க சொன்னீங்க இல்லையா, 2வது மனைவி அவரை வந்துட்டு ரொம்ப போட்டு அடிமையா நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களும் இங்க வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுவோம். ஆமாம் பேசணும்ல. ஆனாலும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டா வச்சுட்டான்ட்டு அப்படி சொல்லி மேலேருந்து விழப்போகிறான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லி அப்படியே அந்த பிள்ளைய மசக்கி இதாகிட்டேன். இப்போ என்ன மேடம் செய்யறதுக்கு, என் பிள்ளை அதுதான் அந்த உங்க மருமகன் 2வது மனைவி சொன்னார் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு பேசுவோம். பேசணும் மேடம். ஆனால் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டேன் மேடம். ஏதாச்சும் எனக்கு ஆமாம் என் பிள்ளைக்கு எல்லா பக்கத்தையும் கேட்டு பார்த்தேன், முடியல. ஆனால் என்னன்னா மேம், இதில் பெரிய ஒரு சிக்கல் எப்படின்னா, தங்கச்சி எழுதின மாதிரியே அவர் எழுதியிருக்கிறாரு. எழுதியிருக்கிறாரு. இப்போ அதனால தான் எங்களுக்கு, நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அவர் வந்திருக்காரு, எங்கள்கிட்ட சொல்லலை. சொன்னாங்கன்னா கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ஆள் இல்லாமல் போனோன்னா, எந்த சப்போர்ட் இல்லாமல் போனோன்னா அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது, அவளை வந்து பார்க்கலாம் மாட்டாங்க, ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம். ஆள் வச்சோ இல்லை போலீஸ் வச்சோ வைக்கல் வச்சோ போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்களாம் மனசில் நினச்சிட்டு, வரட்டு திருந்து வந்தால் நம்ம இப்படி ஏற்றுக்குறோம், அப்போ தான் நல்லதுன்ட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் அங்கேருந்து வரும்போது எங்கள் அப்போன்னு அவர் வந்த மறுநாள் 1 வாரம் கழிச்சு தான் அவங்க சொன்னாங்க, ஆனால் அவர் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் வரமாட்டார் அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல தான் செஞ்சோம். ஆனால் இவங்க ஏற்றுக்கிறல. ஆனால் அவர் வந்து தங்கச்சியை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் லெட்டர் ஃபுல்லாக எப்படி எழுதியிருக்காருன்னா, தங்கச்சி எழுதின மாதிரியே, அதாவது என்ன கத்தி முனையில் என்னை மிரட்டி என்னை திருமணம் பண்ண வைத்தாங்க, இல்லைன்னா என்னை உயிரோட வாழ வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2வது மனைவி இருக்கிறாங்களா, அவங்க மிரட்டி தாலி கட்டினதாக, உங்ககிட்ட சேரக்கூடாது, உங்கள்கிட்ட பார்க்கக்கூடாது, உங்ககிட்ட போகக்கூடாதுன்னு அவரே எல்லாம் பிரச்சனை எழுதின மாரி. அவள் 5 வருஷம் கைகால செயல்படாது, இவ எழுதின மாரி எழுதி இவ சைனையும் போட்டே கொண்டு வந்திருக்கிறாங்க. சைனை போட்டு எங்ககிட்டே வந்து சொல்லிட்டார் ஹாஸ்பிட்டலில். சொல்லிட்டு அந்த பிரசனா மாதிரி நான் எழுதி நான் இப்படி மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். பிரசனா வந்து உங்களுக்கு யார்கிட்ட இருக்கு, அது அவர் தான் செல்லில் இருக்குது, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அப்படி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்கள் கையிலையும் பிரசன்னா கையிலையும் தான் இருக்குது என்னை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் 2 பேரும் அவள் வேண்டாம் எனக்கு வேணும்னுட்டு சொல்லி நீங்கள் சொல்லி என்னை காப்பாற்றக்கூடிய வழியை பாருங்க, நான் உங்களை நம்பி தான் நான் எழுதியிருக்கேன்ட்டார். சரி, அவங்களை கூப்பிட்டு பேசுங்க மேடம். பேசுங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம் என்னோட பேர் ஷீபா. நான் வந்து டென்டிஸ்ட்டு. நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக கிளினிக் வச்சு ரன் பண்ணிருக்கேன் ஓனா. எனக்கு வந்து எப்படி பிரசாத் அறிமுகமானாரு? எனக்கு வந்து 34 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ 33 வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகலை. ஸோ நான் மேட்ரிமோனி மூலிமா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சைட்லேருந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என் பையன் பிரசாத் அவன் வந்து துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், 4 வருஷமாக ஒர்க் பண்ணுறான், சேல்ரி வந்து 2.5 lakhs வாங்கிட்டு இருக்கான். ஸோ வந்து அவன் பிஇ படிச்சிருக்கான். என்னவா ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னாங்க? பிஇ அனிமேஷன் டிசைனர், அதாவது அனிமேஷன் அண்ட் டிசைனிங் டெக்னாலஜி தான் முடிச்சிருக்காரு. அது வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஇ பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கா. அப்படின்னு இப்போ நம்ம கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால பைபிள் காலேஜுங்கிறது நம்ம கொஞ்சம் பெருசாக தான் பார்ப்போம். என்னோட அப்பாவும் பாஸ்டராக இருக்கார். ஸோ ஃபேமிலிக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று துபாயில் வந்து நமக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம பார்க்கும்போது எனக்கும் ஃப்யூச்சர் அங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஓகே அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் வந்து ஓகே பண்ணோம். அப்புறம் நாங்கள் ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்க வந்து பார்த்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தாங்க. நாங்களும் அவங்க வீட்டில் போய் பார்த்தோம். அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது இங்கே இடம் இருக்குது, அங்கே இடம் இருக்குது. ஏன்னா நான் விசாரிக்காமல் எதுவும் பண்ணலை. நாங்கள் போனோம், அவங்க வீட்டுக்கும் போய் பார்த்தோம், செஞ்சோம். அதுக்கப்புறம் அவங்க இடையில வந்து அம்மாவுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாதப்போ அவங்க மறுபடியும் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தாங்க. ஸோ ஒரு மியூச்சுவலாக நல்லா தான் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு எந்த வகையிலுமே சந்தேகமே வரல அவங்க மேலே. அவங்க வந்து முன்னாடி பண்ண மேரேஜ் எதையுமே எங்ககிட்ட சொல்லவே இல்லை. நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில்
எதிர்த்த வீடு இந்த மாதிரிலாம் எங்கேயும் நீங்க அவங்க கூட்டிட்டு போய் எல்லா பக்கம் காட்டினாங்க. அவங்களே காட்டினது தான். நாங்க வந்து போயிட்டு பக்கத்துல வந்து விசாரிக்கல. ஏன்னா பக்கத்துல அவங்க இருக்கிற ஏரியா வந்து ஒரு 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 தனியான ஒரு ஏரியா தான். பக்கத்துல வந்து தூரம் தள்ளி தான் வீடே இருக்கும். அவங்களோட வீடு மட்டும்தான் சென்டர்ல இருக்கும். இன்னொன்று வந்து அவரும் துபாயில இருந்தாரு. நாங்க அங்க போய் அவரை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. ஸோ இவங்க அப்பா சொல்றத வச்சு நம்ம நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து புஞ்சை புளியம்பட்டி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் புஞ்சை புளியம்பட்டியில இருக்கோம். அப்போ வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். ஃபோன் காலில் நாங்க வந்து பேச ஆரம்பிச்சோம். நானும் பிரசாத் அவரும் பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்கிட்ட நல்லா தான் பேசினார். அவர் பேசுனதுல எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு சந்தேகம் வர மாதிரியே இல்லை. இன்னொன்று வந்து நம்ம துபாயில் வந்து நீ டென்டிஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வா, நான் எக்ஸாம்க்கெல்லாம் கூட ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்தேன். அதுக்கு வந்து நான் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டேன். அதுக்கே கிட்டத்தட்ட நான் வந்து ஓவர் 40,000 மேலே நான் செலவு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சரி அடுத்து நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இங்கே வந்து நான் இடம் கூட பார்த்துட்டேன். ஒரு 2 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டேன்னா இங்கே நம்ம ஓனாக கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக நாங்கள் அதாவது அவரோட கான்வர்சேஷன் மெச்சோர்டாக தான் இருந்தது. எனக்கு எந்த வகையிலுமே டவுட் வரல. ரெண்டாவது இப்போது நைட்டு ஒரு 2 o'clock அந்த மாதிரி வரைக்கும் கூட அதாவது கூட யாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு டவுட் எதுவும் வரல. அந்த அளவுக்கு வந்து நைட் கான்டாக்டில் இருந்திருக்காரு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு 6 months கழிச்சு நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம். இது வந்து 2024ல எனக்கு வந்து ஏப்ரல் மந்த்ல இருந்து வந்து அவங்க வராங்க. அவர் 6 months வந்து அவர் வந்து டைம் கேட்குறாரு. எனக்கு வந்து லீவ் வந்து டிசம்பர் ஜான்ல தான் வந்து லீவ் கிடைக்கும். அந்த டைம்ல நான் வந்து கம்பெனியும் மாறலான்ட்டு இருக்கேன். அதனால அந்த டைம் வந்து மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருக்கோம். வீடியோ காலும் பேசியிருக்கோம். அவங்க அப்பா வராங்க, மறுபடியும் நாங்கள் பார்க்குறோம் செய்கிறோம். இது அப்படியே அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து அவர் வராரு. 28th அன்னைக்கு அவர் வந்து இந்தியா வராரு. இந்தியா வந்துட்டு 3rd அன்னைக்கு நாங்கள் மேரேஜ் வச்சுருக்கோம். Jan 3rd மேரேஜ் வச்சுருக்கோம். அந்த அன்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து Jan 3rd அன்னைக்கு அவர் நேரில் பார்க்குறேன். மேரேஜ் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டே நாங்கள் வந்து தஞ்சாவூர் போயிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமா நடக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டேவே என்ன அப்படின்னா நான் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. என்ன அப்படின்னா ஒரு பந்தல் போடலை. ஒரு கல்யாண வீடுனா நமக்கு எப்படி இருக்கும், லைட்ஸ் போட்டிருப்பாங்க, பந்தல் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே ஏற்பாடுமே பண்ணலை. அதுக்கு முன்னாடி நான் கேட்குற அதாவது மேரேஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் துபாய் போகும்போது நாங்கள் செலவெல்லாம் ஏற்றுக்குறோம். இப்போ மேரேஜ் செலவு எல்லாமே நீங்களே பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் மேரேஜ் ரொம்ப கிராண்டாக தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நான் ஒரே பொண்ணு வீட்டில், அதனால் ஒரு 3,000 4,000 மெம்பர்ஸ் கூப்பிட்டு நாங்கள் வந்து 20 lakhs கிட்ட செலவு பண்ணி தான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரே ஒரு நிமிஷம் பிரேக் பண்றேன்னு சொல்லுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ அதே தஞ்சாவூர் வீட்டுல வச்சுதான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்களுமே ஃபர்ஸ்ட் கல்யாணம் எல்லாருக்கும் சொந்தக்காரங்களா கூப்பிட்டு வச்சு தானே பண்ணீங்க. யார் மூலமாவ கூட உங்களுக்கு தகவல் வரலையா? அவங்களுக்கு உள்ளது யாருமே தகவல் சொல்லவே இல்லை மேடம். அவர் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருமே கல்யாணம் நடக்குன்னு தெரியவே வரலையா? ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க. நாங்க யாருமே எங்களுக்கு வந்து யாருமே சொந்த பந்தமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. கல்யாணம் முடிக்கல. கல்யாண டைம்ல அந்த ஃபேமிலி மட்டும் தான் வந்து. ஆமா, அவங்க ஃபேமிலி மாத்திரம் தான். வேற எந்த ஆட்களும் அவங்க ரிலேட்டிவ்ல யாரும் வரல. இப்போ எங்க மேரேஜ்லயும் அதே தான் மேம். என்னன்னா அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஹிந்துஸு. இந்த மேரேஜ் வந்து அவங்க நடக்கவே விட மாட்டாங்க. அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. நாங்கள் யாரு கூடயும் பேச்சுவார்த்தையில் இல்லை. அதனால் வந்து அவங்கள யாரும் நாங்கள் கூப்பிட மாட்டோம். இன்னொன்று வர மாதிரி இருந்தவங்க கூட அந்த அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிலேஷனில் ஒரு டெத் ஆகிடுச்சு, அதனால் போயிட்டாங்க, இங்கே வர முடியாது அப்படின்னு அவங்க ஃபேமிலி மட்டும்தான் வந்திருந்தாங்க. அதுலேயும் எனக்கு லேட்டராக தான் தெரிய வருது அவங்க அம்மான்னு சொன்ன ஆள் வந்து அவங்க ஒரிஜினல் அம்மாவே கிடையாது. அவங்களோட மேரேஜில் ஃபர்ஸ்ட் மேரேஜில் இருந்த அம்மா வேற, என்னோட மேரேஜுக்கு வந்திருந்த அம்மா வேற. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது இப்படிதான் சொன்னாங்களா? அதே மாதிரிதான். ஆனால் அவங்க அத்தை இருந்தாங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. பொண்ணு கல்யாணம் முடிச்ச அப்புறம் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போதுக்குள்ள ஒன்று திருமணம் ஆகி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க மேரேஜுக்கு இறந்துட்டாங்கன்னா அவங்க மாமியார் இறந்துட்டாங்க. மாமியார் அம்மா. அதுக்கு டெத்துக்குலாம் நீங்க போனீங்களா? நாங்கள் அதுக்கெல்லாம் போகல, அது தெரியாது. சொல்லலையா? அதெல்லாம் அவங்க அந்த இதில் அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் முதல் மனைவி அந்த அடித்து கொண்டுட்டாங்கன்னுட்டு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? அவங்க அதுக்கப்புறம் நான் மேரேஜ் முடிச்சு இங்கே வந்தப்போ எனக்கு இந்த சினாரியோலாம் பார்த்துட்டு இது எங்கேயோ தப்பாக இருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா எதுவுமே நடக்கலை. அப்போ நான் ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொன்னீங்களே, ரிசப்ஷனும் இங்கே வைக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து கம்பெனியில் வந்து 3 மாதமாக சேலரி கொடுக்காம இருந்தாங்க. அது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது வரல. ரெண்டாவது இங்கேயும் பெருசாக மண்டபம் கிடைக்கல, அதனால வைக்க முடியலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஓகே, ரிசப்ஷனுக்கு ஓகே. வீடே வந்துட்டு கல்யாண வீடு இல்லைன்னு கேட்டீங்களா? கல்யாண வீடு இல்லைன்னு நான் கேட்டேன். ரெண்டாவது எங்களோட கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படியோ லீக் ஆகி அவங்க சொந்தக்காரங்க
அவங்களுக்குலாம் போயிருக்கு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு பதட்டமாகறாங்க. எப்படி போயிருக்கும். நான் அப்ப கேட்கிறேன், நீங்க என்ன திருட்டு கல்யாணமா பண்ணியிருக்கீங்க? என்னைக்கா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஸ் யாருமே நல்லவங்க இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல, ஓகே. ஆனா எப்படியும் தெரியதான் போகுது. அப்ப எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன், லிட்டரலாவே கேட்கிறேன். இல்ல அவங்கள பத்தி ஒன்றும் தெரியாது, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, நான் இந்த சந்தேகத்தை பெருசு பண்றதுக்குள்ள அவர் Feb 7 வந்து கிளம்பி போயிட்டாரு. திரும்ப கம்பெனில கூப்பிடுறாங்க, வேலை இருக்கு எனக்கு, அதனால Jan 3 தான் மேரேஜ் ஆகுது. Feb 7 வந்து அவர் கிளம்பி போயிட்டாரு. அந்த 1 மந்த் எங்க இருந்தீங்க? 1 மந்த் வந்து ஒரு 10 டேஸ் வந்து தஞ்சாவூர்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் வந்து நாங்க, ஏன்னா எங்க சொந்தக்காரங்க ரொம்ப பெரிய சர்க்கிள், அதனால நாங்க வந்து போறது, விருந்துக்கு போனோம், அங்கங்க போயிட்டு வந்தோம். அங்க எங்க இருக்கும்போது இந்த 1 மந்த் எங்க கூட இருக்கும் போதுமே ஃபோன் கால் மட்டும் தான் பேசிட்டே இருப்பாரு. அதுக்கு என்ன சொன்னார்னா, அவர் சொன்ன ரீசன் வந்து துபாயில் ஒரு ஃப்ளாட் எடுத்திருக்கேன், அந்த ஃப்ளாட் வந்து இப்போது 1 இயர் முடிஞ்சு அதை ரெனவல் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது, அதனால் நான் வந்து லோன் வாங்க போகிறேன், இந்த வீடை வச்சு நான் லோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மேலே லோன் வாங்குறாரு. நான் சைன் போட்டிருக்கேன், அந்த லோனுக்காகவும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஃப்ளாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எங்கே நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் அங்கேருந்து பேசிகிட்டே தான் இருப்பார், ஃபோன் பேசிகிட்டே தான் இருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த டைமில் கொஞ்சம் 1 மந்த்லேயே குழந்தையாகணும் அப்படிங்கிற மாதிரி, கன்சீவ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஒரு டார்ச்சர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, இவரும். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்லாம் ஆயிடுச்சு. அப்படி நான் சொல்லியுமே வந்து நான் நோன்னு சொல்லும்போது கூட வந்து அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருந்தது. அது வந்து நான் சரி ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கும்போது நம்ம அதை பெருசு பண்ணக்கூடாது, நான் அப்படியே விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 மந்த் கழிச்சு அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும், ஏன்னா எங்கள் ஃபேமிலி அப்போ தான் அவருக்கு நியூவாக இருக்கிறதுனால உடனே வந்து எதுவும் நடக்கலை. அவங்க என்னோட அண்ணன் கிட்ட, எங்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் ரெகுலராக வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வீக்ஸ், ஒரு 1 மந்த் ஆனதுக்கப்புறம் அந்த காண்டாக்ட் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவர் வந்து இந்த கம்பெனி மாறுறேன், எனக்கு வந்து இங்கே ஜாப் வந்து இன்னும் செட் ஆகலை, நான் அப்போ பேசுகிறேன் அப்படின்னு அப்படியே அந்த காண்டாக்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அவர் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான இதவே எனக்கு காட்டாமையே இருந்தார். நான் கேட்குறேன், எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, எனக்கு ஏதாவது ஐடி கொடுக்கணும், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்கீங்க, நான் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணுன்னா அப்புறம் என்னால் நீங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஸோ எனக்கு ஏதாவது காண்டாக்ட் கொடுங்க, இல்லை யாராவது நம்பர் கொடுங்கன்னு சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் அவரோட ப்ரூஃபை வந்து எனக்கு வந்து மறைச்சிட்டே தான் வந்தார். என்கிட்ட அதை சொல்லவே இல்லை, நான் இந்த கம்பெனி, நான் 4 கம்பெனி மாறிட்டேன், எனக்கு இன்னும் ஐடி கார்டு வரல, அப்படி இப்படின்னு மறைச்சிட்டே வந்தார். இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு அவங்க அப்பா வந்து இந்த நான் கன்சீவ் ஆகாத விஷயத்த வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி அவர் வந்து எங்கள் அம்மா கிட்டலாம் கூப்பிட்டு. இப்போ அவர் துபாய் போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்க வீட்டில் தான் இருந்தீங்களா, இல்லை உங்க வீட்டில்? இல்லை, நான் துபாய் போனதுக்கப்புறம் நான் கிளினிக் வந்து எனக்கு என்னோட வீட் சைடு இருக்கிறனால நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகலை, நான் வந்து இங்கே தான் இருந்தேன், புளிமட்டில் தான் இருந்தேன், அங்கே தான் கிளினிக்கில் இருந்தேன். நான் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் திரும்ப போகவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா பேசுகிறதெல்லாம் எங்கள் அம்மாவை அந்த மாதிரி ஒரு மாதிரி பேடாலாம் பேசிட்டார். கன்சீவ் நான் ஆகலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து விருந்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஆடி நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஒரு மாதிரி சில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி திட்டார். உங்கள் வீட்டுக்கே வந்தா? இல்லை, ஓவர் ஃபோன் காலில் எங்கள் மாமனார் வந்து திட்டினதுனால எனக்கு ரொம்ப சங்கடம். எங்கள் அம்மாவை அப்படி பேசுனால நான் திரும்ப அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணவும் இல்லை. இன்னொன்று, அவர் பேசுகிற சில வார்த்தைகளும் எனக்கு பிடிக்கல. என்னென்னா, ஒரு மாடோட வாழெல்லாம் வந்து சமம், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது என்கிட்ட பேச வேண்டிய வார்த்தையே கிடையாது. அவர் சில அப்படி பேசியிருக்காரு என்கிட்ட. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் வெளியில் சொல்லக்கூட முடியாது, அந்த மாதிரி விஷயம்லாம் பேசியிருக்காரு. அதனாலேயே வந்து எனக்கு அங்கே திரும்ப போகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இல்லை, நான் போகவும் இல்லை. இதை நான் சொல்லியிருக்கேன், இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அவர் வந்து நீ இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசாத, அவர் ஏதாவது ஒன்று சொன்னாலே அவர்கிட்ட அந்த மாதிரி நீ பேசாத, நீ பேசுறதே கட் பண்ணிடு, அவர்கிட்ட பேசாத, நான் தானே இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் வந்து உன்னை பார்த்துப்பேன், நம்ம தானே இருக்க போகிறோம், அவர்கிட்ட பேசாத. அவரோட ஹோல் இது என்னவா இருந்ததுன்னா, அவரை மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. நீ அப்பாட்ட பேசாத, நான் அவர் பேசுறது உண்மையான அப்பாவா? அவர் மட்டும்தான் மேம் அதில் வந்து உண்மையான அப்பாவாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து தான் ஹோல் விஷயமே வந்து பிளான் பண்ணியிருக்கார். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அதுக்கப்புறம் ஃபோனில் பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க அப்படி நான் பேசுகிறதே விட்டுட்டேன். ஒரு 9 மந்த்ஸ், ஒரு செப்டம்பர் 10 அன்னைக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2 ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறார். அதுக்கு முன்னாடி வந்து இந்த 5 lakhs அவர் வாங்கிட்டார். 5 lakhs வாங்கிட்டு அவர் துபாய் போயிட்டார். அந்த 5 lakhs வந்து நீ கட்டலைன்னா நீ ஃபஸ்ட்டு அதை கட்டு அப்படின்னு எனக்கு வந்து மிரட்டுறாரு. என்கிட்ட கூப்பிட்டு அதை நீ தான் கட்டணும், அவனும் நீயும் சேர்ந்து தான் என்னை அவங்களா தான் வாங்கிக்கிட்டாங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இன்னொன்று, அந்த அமௌண்ட்டும் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்த அமௌண்ட் தான், அதை வந்து ஒரு பைசா கூட எனக்கு அவங்க தரவும் இல்லை, எதுவும் நான் கேட்கவும் இல்லை. அவங்க வந்து நீ தான் கட்டணும்,
நீயும் அப்பா. அவங்க அப்பா நீயும் என் பையனும் சேர்ந்து தான் என்னை ஏமாத்தி அடியாள் வச்சு மிரட்டி நீங்க வந்து எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்க அப்படின்லாம் எங்கிட்ட கூப்பிட்டு மிரட்டினாரு. எங்க அம்மாவுக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பிச்சாரு. அப்போ அவங்க வந்து அவங்க பேசுறதுக்கே முடியல அவங்கனால. ஏன்னா அவங்க அப்பா வந்து பேசினாலே அவர் பேசுற வார்த்தைங்களாம் நம்மளால காதுலே கேட்க முடியாது. அந்த மாதிரி நீ வந்து பொண்ணு வளர்த்தி வச்சிருக்க வளர்த்தி வச்சிருக்க அப்படின்னு எங்க அம்மாட்டெல்லாம் ரொம்ப இதா பேசி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு. அதனால அவங்க பேசுறது இல்ல. இப்போ உங்க அப்பா அப்பா வந்து பாஸ்டரா இருக்காங்க. அப்பா கிட்ட அவர் நிறைய பேச மாட்டாரா? ஆமா 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 அப்பா கிட்ட நேரா பேச மாட்டாரு. ஏன்னா அப்பா கிட்ட பேசினா அப்பாவுக்கு ரொம்ப கோவம். இவ்வளவு தூரம் நாங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணை கொடுத்துருக்கோம், அவங்க நடந்துக்கிற முறையை பார்த்து அப்பா ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டாரு. அப்பா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். அதனால நான் வந்து அம்மாட்ட சொல்லியிருந்தேன், நீ அப்பா மூலியமா போக வேண்டாம், அவருக்கு ஆல்ரெடி 2 அட்டாக் வந்திருக்கு, அதனால அம்மா மட்டும் தான் பேசுவாங்க. அவருமே அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுவார். ஏன்னா அவங்க சாஃப்டா தான் பேசுவாங்க, ஹார்டா பேச மாட்டாங்க. அதனால எதுனாலும் பேசிடுவாரு, உடனே பேசிடுவாரு. அவங்க ரொம்ப இதாக்குவாங்க. அப்போ 9 மாசம் கழிச்சு 2 போட்டோ எனக்கு அனுப்பிச்சாரு. ஃபோட்டோ அனுப்பினோம். அதில் வந்து இவர் ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ. ஒன்று வந்து மேரேஜ் ஆன மாதிரியான ஃபோட்டோ, இன்னொன்று வந்து ஒரு பீச்சில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ. அந்த 2 ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரே பொண்ணு தான். அந்த 2 ஃபோட்டோக்கும் இடையில ஒரு 4 இயர்ஸ் கேப் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 2 ஃபோட்டோ அனுப்பினார். ஃபோட்டோ அனுப்பி இவர் தான் வேலை இல்லை, நான் வேலை மாறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காருல, அதை சொல்கிறாரு. சிவா இது வந்து அவன் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பொய், அவன் அங்கே வேலையில தான் இருக்கான், யாரோ ஒரு பொண்ணு கூட இல்லீகலாக அங்கே வந்து அவன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கான்னு என்கிட்ட சொல்றாரு. யாரு சொன்னா? மாமனார் சொல்றாரு. ஓ, அந்த போட்டோ அனுப்புனதே மாமனார் மாமனார் தான் அனுப்புறாரு. ஓகே ஓகே. மாமனார் அனுப்பி என்கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்லும்போது நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன், அங்கிள் என்ன இப்போ அனுப்புறீங்க, இப்படி அனுப்புறீங்க, என்ன அந்த ஃபோட்டோ அப்படிங்க, நீயே போய் கேட்டுக்க, இவ்வளோ நாளாக நீ வந்து என்ன பாத்தியா விசாரிச்சியான்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், அங்கிள் எனக்கு நீங்கள் பேசின சில வார்த்தை பிடிக்கல, அதனால் வந்து என்ன பேசினாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவையும் பேசியிருக்கீங்க, அது எப்படி முடியும்னால அவரும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் பேசுகிறேன். அப்போ நீ வந்து அவன்கிட்டயே நேரில் போய் கேட்டுக்கோ, துபாய் போய் கேட்டுக்கோ. நீ அவர் வந்து நம்மளை வந்து ரொம்ப உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசுற, நீ பட்டிக்காடு மாதிரி பேசுற, இப்பயே கிளம்பி நீ போய் அவனை பாரு, நீ அங்கே போய் அவனை அந்த ஐடி வச்சு எங்கே இருக்கான்னு பார்த்தனா அவன் கிடச்சிருவான், அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து ஏன்னா எனக்குமே ஃபினான்ஷியலாக அவர் 1 ரூபா கூட அனுப்புறதில்லை. இந்த மாதிரி நான் மாறுறேன், அப்போ எனக்கு இங்கேயே எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படி இப்படின்ட்டு அவர் வந்து எனக்கு அனுப்புறதில்லை. ஸோ எனக்கும் அவன் காசு அனுப்புறதில்ல, உனக்கும் அனுப்புறதில்ல, அவன் இந்த மாதிரி தான் ஏமாத்திட்டு இருக்கான், நான் தெரிஞ்சவங்ககிட்டலாம் விசாரித்தேன். அப்போ நான் கேட்குறேன், சரி நான் போயிடுறேன், நான் போய் பார்க்குறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே போய் எந்த கான்டாக்ட்டுமே இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும், நாங்கள் போய் இறங்கி நின்று எங்கே போகிறது அப்படிங்கும்போது நான் வந்து அவன் சித்தப்பா அங்கே தான் இருக்கான், நான் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி அவரோட நம்பர் எனக்கு சென்ட் பண்ணார். நான் அவங்க சித்தப்பாட்ட வந்து இந்த விஷயம் எதுவும் சொல்லலை, நான் நார்மலாக, ஏன்னா இது எதுவுமே அவருக்கு தெரிய வேண்டாம் தான் நான் நினச்சேன், வீட்டுக்குமே தெரிய வேண்டாம், ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் இவங்க அப்பாவே ஃபேக்காக கூட பண்ணலாம், வேறு ஏதாவது விஷயமா கூட இருக்கும், நம்ம அதை தெரியாமல் போய் நம்ம கேட்டு அது ஏதாவது இஷ்யூ ஆகும் அப்படின்னு நான் அது கேட்கல, அவர்கிட்டையும் சொல்லவே இல்லை, பிரசாத் அவங்க என்னோட ஹஸ்பண்ட்கிட்டையும் நான் கேட்கவே இல்லை. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அவங்க சித்தப்பாட்ட மட்டும் கேட்குறேன், அங்கிள் இந்த மாதிரி எங்கே இருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏதாவது இஷ்யூவில் இருக்காரா என்னமோ, அவர் தங்கியிருக்கிறக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு கூட தெரில, நான் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு, நீங்கள் ஒன்று விசாரித்து எங்கே இருக்காருன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கும் போது அவர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறான் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி நேம் மட்டும் கேட்டு சொன்னார். ஓகே, அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அதில் தான் இருக்காரா இல்லையாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போக முடியும், ஏன்னா அதை நம்பி நானும் போயிட்டு அதுவும் பொய்யா இருக்குமே அப்படின்னு இடையில வந்து அம்மா அப்பாவுக்கு நான் விசா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாஸ்போர்ட் சரியாக கிடைக்கலன்னா, அப்பா வந்து ஓவரேஜாக ஒரு கிடைக்கல. அப்போது நான் வந்து சரி இப்போ 2 மந்த்ஸில் கிளினிக் வேறு இருக்குது, டக்குன்னு விட்டுட்டும் போக முடியல. இன்னொன்று அதுதான் வந்து பீக்கான் டைம், அவர் அதாவது அங்கே ஏதாவது இஷ்யூ பண்ணியிருந்தாலும் நான் உடனே போனால் அங்கே தெரியாது எனக்கு, அதனால் நான் போகலை. ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இந்த டிசம்பர் 18 அன்னைக்கு நான் கிளம்புறேன். என்னோட ரிலேஷன்ஸ் ஒருத்தர், அவரை கூப்பிட்டுட்டு நான் போகிறேன், என்னோட அண்ணா, அவங்கள கூப்பிட்டுட்டு நானும் அண்ணனை தான் கிளம்பி போகிறோம். 18 அன்னைக்கு போகிறோம். 18 அன்னைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு போய் நாங்கள் அங்கே விசாரிக்கிறோம், அந்த கம்பெனியில் அவர் இருக்காரா அப்படின்னு பார்த்தோம். அவர் அந்த கம்பெனியில் தான் இருந்தாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போனது அவருக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது. நான் போனேன். போயிட்டு ஒரு 22 அன்னைக்கு நைட்டு, அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து கம்பெனியிலேருந்து, ஏன்னா ரூம் தெரியாது எங்களுக்கு, அவர் எங்கே தங்கியிருக்காருன்னு தெரியாது, அதனால் நாங்கள் கம்பெனியிலேருந்து மெட்ரோவில் அவரை ஃபாலோ பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அங்கே போயிட்டாங்க. நானும் இன்னொரு அண்ணனோட ரிலேஷன் அங்கே வேறு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து, நான் ஒரு ஸ்டேஷனோட என்ட்ரியில் நின்று, அவங்க ஒரு ஸ்டேஷனோட என்ட்ரியில் நின்னாங்க மெட்ரோவில். அப்போ அவர் வரும்போது அவர் மிஸ் பண்ணிட்டாரு, பட் ஆனால் எங்களுக்கு அவருக்கு நாங்கள் பார்த்துட்டோம், அவரை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போகும்போது அவர் ஒரு ரூமுக்கு போகிறார். ரூமுக்கு போயிட்டு நான் ரூமுக்கு போகும்போது எனக்கு வந்து அவர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. 2 தடவை கால் பண்ணார், நான் எடுக்கலை. அப்போ தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம், நான் பார்த்துட்டே தான் போகிறேன், அப்போ வந்து எடுக்கலை. அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, வாய்ஸ் மெசேஜ், நான் வந்து இந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டேன், நான் வந்து டின்னருக்கு வெளியில் போயிடுவேன், நீ சாப்பிட்டு தூங்கு, எனக்காக வெயிட் பண்ண. அடுத்த நாள் அவருக்கு பர்த்டே, 23rd அன்னைக்கு அவருக்கு பர்த்டே, நான் நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு.
அப்போ சரி ஓகே நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே தான் இருக்காரு. சரி டின்னருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு, எங்கே போகிறாருன்னு பார்ப்போம். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கீழே இறங்கி வந்தால் வேற ஒரு பொண்ணு கூட இறங்கி வராரு. ஒரு பொண்ணு கூட இறங்கி வந்து கை கோர்த்துட்டு நடந்து போகிறாரு. நான் அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணே கிடையாது அது. ஓ இது இது வேற பொண்ணா இருக்கு. அந்த பொண்ணு வந்து யாருன்னே தெரில. எனக்கு பயங்கர ஷாக். என்னன்னா ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணுமே இல்லை, இந்த பொண்ணு வேறையா இருக்குன்னா கொஞ்ச நேரம் நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. திரும்ப அவங்க போகிறாங்க, சாப்பிட்றாங்க, போயிட்டு கிராசரிஸ் எல்லாம் வாங்குறாங்க, வாங்கிட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அது வரைக்கும் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணோம், எதுவுமே பண்ணல. போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு நாங்கள் ரூமுக்கே போனோம். ரூமில் கதவை போய் தட்டி, நாங்கள் வந்து ரூம்ஸ் எல்லாம் காமன் பாத்ரூம் அண்ட் கிச்சன் இருக்கும், ரூம்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ போய் பார்க்கும்போது அப்போ நான் கால் பண்ணேன், நீங்கள் கீழே இறங்கி வாங்க பேசலாம் அப்படின்னு நான் கால் பண்ணேன். கீழே இறங்கி வந்துட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் 3 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பொண்ணை அப்படிங்கிறாரு. சொன்னேன் அது எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேன்ட்டு அதெல்லாம் நீ பண்ண. சரி அப்போ இப்போ என் லைஃபுக்கு என்ன பதில் உனக்கு சொல். 1 வருஷமா இங்கேருந்து ஏமாத்திட்டு இருந்த, என்ன சொன்ன? வெளியில் போயிட்டேன். வெளியே இப்போ வெளியில் போனேன்னு சொன்னியே, வெளியில் போயிடுவேன், நீ தூங்கு. என்ன நீ அங்கே தூங்குறதுக்கு என்ன இங்கே தூங்க சொல்லுவியா? புருஷன் இல்லையாம்மா? புருஷன் இல்லைல்ல, சரி தாலி கட்டலப்பா, இன்னும் மேரேஜ் பண்ணல. வெளியே வா. இல்லை அதான் நடக்கும். இல்லை அதான் நடக்கும், அதான் நடக்கும். 1 வருஷம் என்ன ஏமாத்திட்டு சரி என் வாழ்க்கைக்கு பதில். 3 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எங்கள் அப்பா தான் வந்து என்னை கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னாரு. அப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ அப்போ இது யாரு அப்படின்னு கேட்குறேன். இந்த பொண்ணு அந்த பொண்ணே இல்லையே, இது யாரு அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. எனக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக இருந்தால் இது 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன என்ன சொல்ல வரீங்க, என்ன கணக்குனே தெரியல அப்படின்னா. துபாயில் வந்து இந்த பொண்ணு கூட 3 வருஷமாக இருந்துட்டு இருக்காரு. இந்த இதுக்கப்புறம் நான் ஃபோனை பிடுங்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. ஃபோனை வாங்கிட்டு அவரை வந்து அவங்க சித்தப்பா கிட்ட உடனே எங்கள் மாமனாருக்கு கால் பண்ணுறேன். அப்போது உங்கள் பையன் இப்படி பாருங்கள், வேற ஒரு பொண்ணு கூட இங்கே இருக்காரு அப்படிங்கும்போது, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அவ்வளோ மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வந்த பதில் எனக்கு. அவ்வளோதான். அப்புறம் அவங்க சித்தப்பாக்கு நான் கால் பண்ணேன். நான் இங்கே வந்திருக்கேங்க அங்கிள், இப்படி தான் இருக்குது இஷ்யூ, நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க, நான் இப்போவே வந்து நான் போலீஸ் போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, வேண்டாமா பார்க்கலாம் பேசலாம், அவனை கூப்பிட்டு வா அப்படிங்கும்போது அவர் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போய் விட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட எப்படி வந்து அவங்கள வந்து 4 மாதம் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஃபோனில் வந்து அந்த பொண்ணு கூட 3 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து அங்கேயே தான் இருக்கார். ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்கும்போதே அந்த பொண்ணு கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணு கூட கண்டினியூ பண்ணியிருக்காரு. திரும்ப நான் வந்து என்ன மேரேஜ் பண்ணும்போதும் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தான் வந்து இவளை ஃப்ளைட்டே ஏற்றி விட்டுருக்கு என்ன மேரேஜ் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் தெரியுமா? பொண்ணுக்கும் தெரியும். அதை தான் நான் கேட்டேன், அந்த உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் தெரியும் அப்படிங்குது. இது அந்த பொண்ணு எப்படி வந்து 2 பேர்த்தோட வாழ்க்கையில் எப்படி விளையாண்டுச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்து அதே சேம் டைம் இவர் Jan 3 என்ன வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு Jan 19 வந்து கேரளா போய் அங்கே ஒரு பையனை மேரேஜ் பண்ணிட்டு திரும்ப இவங்க ரிட்டர்ன் ஆகி துபாயில் போய் திரும்ப அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அப்படி பொண்ணு வேற மேரேஜ் அதே சேம் மந்த்தில். அந்த பொண்ணு எந்த ஊர் பொண்ணு? அந்த பொண்ணு திரிஷூர் பொண்ணு. அந்த பொண்ணு பேர் சரண்யா, கேரளா திரிஷூர் அந்த பொண்ணு. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாமா வேணாமா, எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். எங்களுக்கு தேவை அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு நாங்கள் வந்து இவரை வந்து கேட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி இவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லலை, ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு, பார்க்கும்போது இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அவங்க அப்பா பற்றி நல்லதாக சொல்லலை யாருமே, என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இஷ்யூ எங்களுக்கு போயிட்டுருக்கு, அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்ட எப்ப பேசுனீங்க? நாங்க அங்க இருக்கும்போதே பேசிட்டோம். துபாயில இருக்கும்போதே நாங்க ஃபோன் பண்ணா 25-26 அந்த டைம்ல பேசிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அவங்க ஒர்க் எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ண வச்சு, சரி நீங்கள் வாங்க ஊருக்கு போய் பேசிக்கலாம், எதாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த இஷ்யூ எதுவுமே தெரியாது, அதனால் நம்ம மறுபடியும் போய் லைஃப் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பொண்ணை டிவோர்ஸ்க்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு வந்து எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணமே அந்த பொண்ணு தான் அப்படின்னு அறிங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதனால தான் நாங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணும்போது இன்னொரு அம்மா இருந்தாங்க இல்லையா? அதுதான் அதுக்கப்புறம் தான் அது தெரிய வருது என்னன்னா, அந்த அம்மா வந்து அவங்க அம்மாவே இல்லை அப்படிங்கிறது. அப்போ தான் நான் கேட்குறேன், அப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும் போது தான், இல்லை அது எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் பெரிய ஷாக்.
அதுவும் அவரே சொன்னாரு. அது அவர் சொன்னார். அவர் வந்து அதுக்கப்புறம் கொடுக்குற ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல அதை சொல்லி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எல்லாமே அந்த துபாயில் வந்து அவர் பக்கத்தில் இருந்த ஃப்ளாட்டில் இருந்தவங்க எல்லாருமே அவங்கள ஓனரே வந்து நீங்கள் போலீஸை கூப்பிடுங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க ஏன் அங்கேயே போலீஸ்க்கு போகல? இல்லை என்னன்னா நம்ம போலீஸ்க்கு அங்கே போயிருந்தோம் அப்படின்னா இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாது. இவர் அங்கேயே விட்டுட்டு நம்ம அது வந்து எனக்கு சரியாக படலாங்க. சரி ஆனது ஆயிடுச்சு, நம்ம என்னென்ன வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், ஏன்னா அம்மா அப்பா இருக்காங்க, அவங்ககிட்டயும் எதுவும் நான் சொல்லவும் இல்லை. சரி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். வேலையெல்லாம் டெர்மினேட் பண்ண வச்சு நாங்கள் சரண்யா என்ன சரண்யாவை வந்து நாங்கள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க, இதுக்கு மேலே வந்து என்னோட லைஃப்பில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்ட்டு ஃபோனை என்கிட்ட இருந்ததுனால அவங்க அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். நான் பண்ணியிருப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சித்தப்பா வீட்டில் இருக்கும்போது மேபி பண்ணியிருக்கலாம், அது கூட எனக்கு தெரியல. ஆனால் ஃபோன் என்கிட்ட தான் இருந்தது, அதனால எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னைக்குன்னா ஜான் 3 அன்னைக்கு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக மேரேஜ் டேட் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு ஒரு 4 days இருந்தார். அண்ணா வீட்டில் வச்சுருந்தோம் இருந்தார். வீட்டில் வந்து நான் திரும்ப என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் லைஃப். ஏன்னா இது திரும்பி சேர்ந்து வாழ்ற ஐடியால ஆக்சுவலாக எனக்கு அந்த ஐடியா கிடையாது. ஏன்னா அங்கேருந்து நான் கேட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவங்க அந்த ஒய்ஃப் அவங்களோட பேபி வந்து இப்படி அபார்ட் ஆனது அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்படி இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை விஷயத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த பேபியை வந்து நாங்கள் போயிட்டு தஞ்சாவூரில் வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது அதுக்கு கூட அமௌண்ட் இல்லைன்னு வீட்டிலேயே கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியில் புதைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னடா அவங்க குழந்தை தான் 8 மாதத்து குழந்தை அப்படி லிட்டரலாக பார்த்துருப்பாங்க. அப்படி கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் அது எப்படி நடக்க முடியும்? அந்த பொண்ணு அந்த ஒரு கண்டிஷனில் விட்டுட்டு அவங்க குழந்தை தான் 2 பேரும் அவ்வளோ தூரம் வாழ்ந்து தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த அளவுக்கு அவங்க விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்கும்? இன்னொன்று இந்த பொண்ணு கூட வந்து 3 வருஷமா வந்து லிவிங் டுகெதரில் இருந்துட்டு என்னையும் ஏமாற்றி என்ன கான்செப்டில் இவங்க இருக்கிறாங்கன்னே எனக்கு வந்து புரியவே இல்லை. இவங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைய அடக்கம் பண்ண கூட காசு இல்லைன்ட்டாங்களா? ஆமாம், நான் தான் பைய கொண்டு வந்து மருமகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கோம். அவங்க வீட்டில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. வீட்டிலேயே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. நீங்க கேட்டீங்களா கிறிஸ்டின் முறைப்படி அந்த இறுதி சடங்குலாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் அவங்க எதுவுமே இல்லை. ஏதோ கிறிஸ்டின் சொல்லி திருமணத்தை தான் பிடிச்சாங்களா ஒழிஞ்சு அந்த கிறிஸ்டின்கள் உள்ள ஐட்டமே அவங்க கிட்ட கிடையாது. அதெல்லாம் இல்லை. எல்லாம் தீவிரவாதியாக தான் இருந்திருக்காங்க. ஒரு அன்பு இல்லாமல் ஒரு அன்பே கிடையாது. ஒரு ஒரு இறக்கம் குணங்களே அவங்க கிடையாது மேடம். நாங்களாம் கொடுத்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டாச்சு மேடம். இன்றைக்கி என் பிள்ளை நிலைமையெல்லாம் பார்த்து அந்த அம்மா வந்து பார்த்தாங்க, பெட்டில் வந்து பார்த்தாங்க. அவ்வளோ ஒரு முடி இவ்வளோ கிடக்கும். இப்போ அப்படியே சுருட்டு போய் எந்திரிக்க முடியாமல் அப்படியே சடை மாதிரி அப்படியே பிள்ளைய மாறி போய் கிடக்குறான். ஒரு மனுஷன் எவ்வளவு கேவலமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா இறக்கமே இல்லாம தன்னோட குழந்தைய கூட அடக்கம் பண்றதுக்கே எப்படி இருந்திருக்கா? மனுஷன் ஜாதி தானே தெரியல. அவ்வளோ அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் மேம் எனக்கு வந்து சுத்தமா மனசே விட்டுருச்சு. லைஃபே போனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு ஆள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லி துபாயில இருக்கும்போது உங்ககிட்ட பேசிட்டு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஜனவரி 3 இங்க கூட்டிட்டு வந்தீங்க. உடனே நீங்க ஏன் சரி ஓகே அங்க போலீஸ் உடனே நாங்க போறோம். உடனே நாங்க வந்து வீட்டுல வந்து என்ன சொல்லணும்னா நீங்க வந்து இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், ஆனா எனக்கு வாழ்ற ஐடியாலாம் இல்லை. நான் வந்து போயிட்டு வக்கீல்கிட்ட நான் விசாரித்தேன். ஸ்டேஷனுக்கு போகலாம் நான் பார்த்தேன். இந்த 2 days 3 days நான் அதுக்கு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா நான் வந்து மகளிர்லேயே போய் கேட்டப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இப்போ வந்து வர 99% கேஸ் இப்படி தாம்மா வருது. அவனை வச்சுருக்கான், இவனை இப்படியே லிட்டரலாக இதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீ செகண்ட் ஒய்ஃப் அவனே இப்படி இருக்கான்லம்மா, நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவன் 2 தடவை வரலன்னா உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் போயிரு அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் மேம், லிவிங் டுகெதருங்கிறது வேறு, அதை நீங்கள் வந்து சட்டம் ஆக்கிட்டீங்க அது ஓகே. ஆனால் என்னை ஏமாற்றி கல்யாணமே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து என்னோட லைஃப் ஆல்ரெடி போச்சு. இப்போ நான் வந்து செகண்டாக போனாலும் எந்த தப்புமே பண்ணாமல் நான் எதுக்கு வந்து இன்னொருத்தருக்கு செகண்டாக தான் போக முடியும்? அந்த மாதிரி என்னோட சுச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கல. சொசைட்டியில் நான் எந்த அளவுக்கு நான் மேலே கஷ்டம் அனுபவிக்கணுங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கும்போது அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க. இது வந்து சத்தியமங்கலத்தில் மகளிர் ஸ்டேஷன் நான் போய் கேட்டேன். அங்கே இருக்க லேடி போலீஸ் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் சொன்னது இது. சரி ஓகே, நீங்க 2 இதுக்கு வந்து அவங்க வர மாட்டாங்க, நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவீங்க. அப்ப பிரசாத் திரும்ப அப்படியே தான் அவங்க பண்றாங்க. இப்போ நான் அதுக்கப்புறமும் அந்த இது எனக்கு சரி வராம நான் திரும்பவும் எஸ்பி மேம் கிட்ட போறேன். அதுக்கு இடையில அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 8th அன்னைக்கு 3rd அன்னைக்கு கூட்டிட்டு வரேன். 8th அன்னைக்கு இவர் வந்து வீட்டுல இருந்து ஓடிட்டார். எங்க வீட்டுல இருந்து அவர் ஓடிட்டு போயிட்டு தஞ்சாவூர் போயிட்டார். அங்க இருந்து அவங்க அப்பா கேஸ் கொடுக்குறாங்க, நாங்க அடிச்சு இந்த மாதிரி துரத்திட்டோம் அப்படின்னு. அந்த கேஸுக்கு உடனே இங்கிருந்து ஒரு போலீஸ் கிளம்பி தஞ்சாவூர் போய் அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு, அங்கே போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வராங்க.
உடனே கிளம்பி போறாங்க. அதுவே நான் போய் இதெல்லாம் காட்டுறேன். அந்த அன்னைக்கு வந்து நாங்க நல்லா தான் வச்சிருந்தோம். பக்கத்து வீட்லலாம் வந்து விசாரிச்சுட்டாங்க, எங்க வீட்ல விசாரிச்சுட்டாங்க. அப்போ எந்த தப்புமே ஆனா உங்க பண்ணாம சைடுல இருந்து யாராவது அவர் அடிச்சாங்களா? யாருமே கை கூட தொடல மேம். எங்க அப்பாலாம் அவ்வளோ இல்ல மூளை அடிச்சா கூட தப்பு இல்ல. இந்த மாதிரி மோசமான ஆளு பட் தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அடிக்கதான் தோணும். எல்லாத்துக்குமே அந்த ஆதங்கம் இருந்துச்சு. நான் தான் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தா ஃபர்ஸ்டே ஓடிருப்பான். ஏதாவது வந்து 3rd அன்னைக்கு கூட்டிட்டு வந்தப்பயே ஓடிருப்பான். அந்த 4 நாளும் நான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்பி தான் நான் வந்து ஒவ்வொரு இடமா போனேன். நான் வந்து மகளிர்ல போனேன், வக்கீல்கிட்டலாம் விசாரிச்சேன். யாருமே ஒரு மாதிரி ஆக்ஷனை எடுக்கவே இல்லை. நான் அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்துருச்சு இடையில. அவங்க கொடுத்த பொய் கேஸும் அதுக்கு நல்லா டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. வந்து எங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லா பக்கம் விசாரிச்சாங்க. அடிச்சிங்களான்னு கூப்பிட்டு ஒவ்வொருத்தரோட கான்டாக்டாக வாங்கிட்டாங்க. எல்லாமே பண்ணாங்க. அங்க போய் ஒரு ஆள் போலீஸ் ஒரு ஆள் கிளம்பி போய் அங்க போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வர அளவுக்கு இருந்தாங்க. பவர்ஃபுல்லான ஆளா? ஏதாவது பின்னாடி யார் இப்போ அவர் மிரட்டுறத பார்த்தா அவரே வாய்ஸ்ல தான் சொல்றாரு, எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும், இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதான் எனக்கு வந்து ஈரோடு முழுக்க உறவினர் நிறையா இருக்காங்க. எத்தனை வக்கீல் இருக்காங்க நம்ம சொந்தத்தில், எத்தனை அரசியல்வாதி இருக்காங்க. அரசியல்வாதிக்கெல்லாம் நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நான் யார் மேலேயும் ஃபேக்காக வந்து சொல்றதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் நிறைய விஷயம் இவங்க ஒவ்வொரு டைமும் போய் அதுக்கப்புறம் நான் திருநெல்வேலியில் நடந்த விஷயத்த பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா மறுபடியும் இவங்க போய் கேஸ் எங்கள் மேலே கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் எஸ்பி மேம்கிட்ட போனேன். ஈரோடு எஸ்பி ஆஃபீஸ் போனேன். எஸ்பி ஆஃபீஸ் போய் அங்கே வந்து பெட்டிஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டாங்க, முன்னாடி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமும் இப்படி இல்லீகலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நிறையா பொண்ணுங்க கூட அவர் வந்து சேட் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே இந்த போன்ல இருக்கு. அதுக்கப்புறம் நான் கொடுத்தப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. விசாரிச்சுட்டு 2 நாள்ல நான் எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு சொன்னவங்க 12th அன்னைக்கு நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு டேட் வந்து 29 ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட 20 days ஆக போகுது. இப்போ வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் திரும்ப இன்ஸ்பெக்டர்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னார், எங்கள் லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட. அவர் சுத்தமாக எதுவுமே கேட்கறது இல்லை. பொங்கல் வந்து கலெக்டர் வந்து பொங்கலுக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புகிறாங்களே தவிர இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கூலாக பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணமா விசாரிக்கிறதுக்கு, அவன் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு வரமாட்டேங்கிறான், இவன் இன்னும் வந்து மெடிக்கல் காலேஜில் டெய்லி ஊசி போட்டுட்ருக்கானாமா, வரமாட்டேங்கிறாங்க, வந்தால் தானமா நான் விசாரிக்கணும். நான் சொல்கிறேன், சார் நான் கொடுத்துருக்க கேஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், அவன் இப்படி லிட்டலாக ஏமாத்திட்டான், என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது. இல்லை வந்ததுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு அப்புறம் காவல்துறை எதுக்கு தான் போக மாட்டேங்கிறாங்க மேம். நான் கேட்குறேன், அரெஸ்ட் பண்றது நீங்க வந்து ஒரு பொய் கேஸ்க்காக வந்து அங்கே போய் அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வரீங்க. ஆனா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க வந்து அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, நீங்க அட்லீஸ்ட் போய் கேட்கலாம்ல அப்படிங்கும்போது அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. நான் எஸ்பி மேம் வரைக்கும் போயிட்டேன், அங்க ஆக்ஷன் எதுவும் இல்லை. இதுக்கிடையில தான் இவங்க கால் பண்ணாங்க எனக்கு. இவங்க சைட்ல இருந்து எனக்கு கால் வருது, இப்படி வந்து திருநெல்வேலியில வந்தா அவன் வந்துட்டான், திருநெல்வேலியில அங்கே அந்த அன்னைக்கு காலையில் எனக்கு நான் தூங்கி எந்திரிக்கும் போதே ஒரு பெட்டிஷன், ஃபேக் பெட்டிஷன், இந்த பொண்ணு சைன் பண்ண மாதிரி, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சைன் பண்ண மாதிரி, என் புருஷன் நல்லா வந்தான், என் கூட தான் இருந்தான், இவங்க தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, வச்சு அடித்து மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. துபாயில் இருக்கிறவனா நாங்கள் போய் அடித்து மிரட்டி கல்யாணம் பண்ணதா அந்த பார்க்குறவங்க யாருமே நம்ப கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டு சைன் போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து இவங்களோட கல்யாண சர்டிஃபிகேட் எனக்கு அந்த ஃபோனில் இருந்தது. நான் அதை பார்க்கும்போது அது எங்களுக்கு தெரிஞ்சது அது வேற, இவர் சைன் போடலை, அதாவது அந்த பொண்ணு சைன் போடலன்னு தெரிஞ்சுது. அப்புறம் இவங்க கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன், இப்படி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, பாப்பா சைன் போட்டதா அப்படின்னு நான் கேட்கும்போது, பாப்பா கையே வராதுங்க, அப்போ எப்படிங்க சைன் போடுவாங்க, ஆனால் அவன் இங்கே வந்திருக்கான், நாங்கள் நாளைக்கு காலையில் போய் நாங்கள் பிடிச்சி கொடுக்க தான் போகிறோம், நீங்களும் வாங்க. நான் ஆல்ரெடி இவங்க சொல்லி வச்சிருந்ததுனால எனக்கு வந்து இவங்க கூப்பிட்டோடனே நானும் போனேன். 2 பேர் சேர்ந்து தான் போகிறோம். ஒரு ஆள் போனா கூட சரி அப்படிங்களாம். நாங்க பாதிக்கப்பட்ட 2 பேருமே போறோம். திருநெல்வேலியில மருத்துவக் கல்லூரி ஸ்டேஷனுக்கு போறோம். எங்களை வந்து போக சொல்லிட்டாங்க. ஈரோட்டில் பார்த்தவங்க ஈரோட்டுக்கு போயிருங்க, நிக்காதீங்க, வெளியில போங்கன்னு சொல்றாங்க. சார் நாங்க அவனுக்காக தான் அப்போ உள்ள போறா எங்க கிட்ட எல்லாமே போனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவனை எதுக்கு நாங்க அடிக்கணும்? அவன் நல்லா தெளிவா உட்காந்துருக்கான். அவன்கிட்ட வந்து கேட்கும்போது அவன் ஓப்பனாக சொல்கிறான், நாங்கள் துபாயிலலாம் இப்படி தான் யூஸ்வலாக வந்து சோஷியலாக இப்படி தான் பழகுவோம் அப்படின்னு ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு என்னன்னா உங்க 2 பேரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, ஏன்னா நிறைய பேரோட பொண்ணு கூட பழகிருக்காங்கன்னு அவங்க போனை பார்த்ததுனால சொன்னீங்க. ஆமா மேம். மத்த யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்காங்களா? அவங்க மேரேஜ் பண்ணதான் எனக்கு தெரியல. இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதான் அவன் வாயில வந்தது, நாங்க வந்து இந்த மாதிரி தான் சோஷியலா எல்லாத்துக்கிட்டையும் பழகுவோம் அப்படிங்கிறது. என் போன்ல பார்க்கும்போது அவன் ஃபேஸ்புக்ல எல்லா பொண்ணு, அதாவது பாக்குற பொண்ணுகிட்டலாம் சேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு கூட 3 வருஷமா இருந்திருக்கான். இப்ப என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணியிருக்கான். அவங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு மேல
அவனை விசாரிச்சாதான் தெரியும் இதுக்கு மேல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. மேரேஜ் என்ன ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி. நீங்களும் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிருக்கீங்க. தான் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க போய் அங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது தான் எங்களுக்கு அங்கேயும் எந்த சப்போர்ட்டும் இல்லை. திரும்ப நாங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம சட்டப்படி ஒரு கல்யாணம் பண்ண ஒய்ஃப் வந்துட்டு இருந்துட்டு ப்ராப்பர் டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணாவே அதுவே ஒரு பெரிய குற்றம். இதை தானே மேம் சொல்லிட்டே இதுவே இருக்கோம். அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு போதுமான யாருமே reason. பண்ணல, யாருமே பண்ணல. நாங்க திரும்ப அந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த அன்னைக்கு எனக்கு வந்து உண்மையாவே சப்போர்ட் பண்ணது மீடியா தான். நான் திரும்ப கலெக்டர் ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி நான் வந்து பேட்டி கொடுக்கதான் அவங்க வந்து வேற ஒரு கேஸ்ல வச்சிருக்காங்க. அதாவது இவங்க பொண்ணை வந்து மிரட்டி சைன் வாங்கின கேஸ்ல மட்டும்தான் உள்ள இருக்கானே தவிர இப்ப ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, 15 நாள் ரிமாண்ட்ல தான் உள்ள இருக்காங்க. ஆனா இந்த கேஸுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் எஃப்ஐஆர் போடுறேன்னு, ஏன்னா அந்த நியூஸ்ல எல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் இன்னைக்கு 4 நாள் ஆச்சு. 2 நாள் லீவுன்ட்டாங்க, நேத்து எங்கேயோ போயிட்டனாங்க, முந்தா நேத்து எங்கேயோ போயிட்டனாங்க, இன்னைக்கு காலையில வரைக்கும் எஃப்ஐஆர் போடவே இல்லை அவன் மேல. நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. இது எந்த ஸ்டேஷன்? இது வந்து புஞ்சைப்புளியம்பட்டி ஸ்டேஷன்ல எங்க ஊர்ல. ஸோ இது நான் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு பண்ணியுமே இந்த நிலைமை. இதுக்கு இடையில அவங்க அப்பா வந்து எங்களுக்கு வந்து மிரட்டுறாரு. நான் வந்து என்னோட ஃபோட்டோஸை நீ எப்படி என் பையனோட ஃபோட்டோஸை ஏஐல தான் நீ எடிட் பண்ணி வச்சிருக்க அதெல்லாம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப இவங்க அப்பா வந்துட்டு பிரசாத் பண்ற எல்லா இல்லீகல் வேலைக்கும் அவங்க அப்பா தான் வந்துட்டு பிளான் பண்ணி கொடுத்ததா சொல்றீங்க. அப்புறம் அவரே ஏன் அவங்க பையனோட போட்டோ இந்த மாதிரி அனுப்பி நீ துபாய் போய் கேளுன்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த ரீசன் ஏன்னா அந்த இது லோன் வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, லோன் வாங்கிட்டு போனப்போ 5 lakhs லோன் வாங்கியிருக்காங்க. அதில் 2 பேத்துக்குள்ள என்ன டீல்னா, அந்த அம்மான்னு சொல்லி பொறுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட நகையெல்லாம் அவர் அடகு வச்சிருக்காரு வாங்கி 45 grams அப்படின்னு அவரே தான் சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட். அவங்கெல்லாம் வாங்கி அடகு வச்சிருக்காங்க. அதை வந்து திருப்புறதுக்காக ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காரு, 2 lakhs ஏதோ கேட்டிருக்காரு. ஆனால் பிரசாத் என்ன பண்ணிட்டாருன்னா 5 லட்சத்தையும் அவரே எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் அந்த பொண்ணுக்காக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு. யாருக்குன்னா அந்த கேரளா சரண்யாக்காக கொடுத்துட்டாரு. இது நாங்கள் வந்து இப்போ ஃபோனில் பார்க்கும்போது அந்த மேரேஜ் முடிச்சு நாங்கள் நைட்டு வேனில் போகிறோம் தஞ்சாவூருக்கு. போகும்போதே ஒரு 5:30 நான் அந்த இடத்துல தூங்கிட்டேன். அந்த டைம் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்போ இருந்தே மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சேட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அப்போ இருந்தே கண்டினியூ பண்ணி உனக்காக தான் நான் வாங்க போகிறோம், நீ வந்து அழுகாத, நீ பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு அங்கே அவ்வளோ தூரம் உருகி பேசியிருக்காரு. இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று இவங்க பொண்ணு நினச்சா அதை விட, ஏன்னா அவங்க அந்த நிலைமையில வந்து பாவம் ரொம்ப மன அழுத்தத்தினால ஸ்ட்ரோக் வந்து அவங்க நான் போய் நேராக பார்த்தேன். அவங்க ரொம்பவே முடியாமல் இருக்காங்க. எனக்கேனா அவங்க கல்யாண ஃபோட்டோவில் நான் பார்க்கும்போது அவங்க இருந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் இப்போ அவங்க இருக்கிற ஸ்டேட்டும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை தான். இந்த நிலைமைக்கு காரணம் அவன் தான் தெரியும். ஆனால் ஒரு மனசாட்சியே இல்லாமல் இவங்க எங்கே போனாலும் இவங்களும் 3 வருஷமா தஞ்சாவூர் அங்கே இங்கேன்னா இவங்களும் அலைஞ்சிருக்காங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கல. நானும் இந்த 1 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இதுக்கு இப்போ கல்யாணத்துக்கு நீங்க தான் எல்லாம் செலவு பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே நாங்க தான் செலவு பண்ணிருக்கோம் மேம். எனக்கு வந்து அங்க இருந்து மோதிரம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுவுமே அந்த போன்ல பார்க்கும்போது அந்த சரண்யா தான் எடுத்தே கொடுத்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட காசுல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு இதுல இன்னும் என்ன கொடுமைனா, இன்னொரு 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை வந்துட்டு கெட்டு போகுது. அதுக்கு இன்னொரு பொண்ணே துணையா இருந்து இவ்ளோ பண்ணிருக்காங்கன்னா, இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தெரியதானே செய்யும். அப்படி கூட தெரியாம எப்படி இவ்ளோ பெரிய கேவலமான விஷயத்துக்கு கூட உடந்த போறாங்க அப்படின்றதுதான். இப்படியாப்பட்ட ஆளெல்லாம் தூக்கில் போடணும் மேடம். பெண்களை எவ்வளோ பெண்களை வேதனைப்படுத்து, எவ்வளோ நஷ்டத்துக்குள்ள நாங்கள் வேதனைப்பட்டு இருக்கோம். அப்படி இருந்து இவங்களெல்லாம் உலகத்தில் வைக்கக்கூடாது. அந்த போலீஸ்காரங்களை ஏன் தான் அப்படி இருக்காங்களோ தெரியல. அப்போ அந்த பணங்களும் அவங்க அப்பாக்காரன் ரொம்ப தீவிரவாதி, அவன் தான் இவ்வளவு இது பண்ணிட்டு இப்படி இருக்கா. காசு சம்பாதிக்க எவ்வளவோ வழி இருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையவா வந்துட்டு இவ்வளோ கேவலமா அவங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருப்பீங்க. எப்படி நிம்மதியா அவங்களால தூங்க முடியுதுன்னு அவங்க ஒரு ஃபோன் கால் பேசியிருக்காங்க. ஒரு 2-3 பொண்ணு அப்படியே பார்த்துட்டு வரும்போது அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பிகாம் தான் படிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது. ஷீபாவாக இருந்தால் அங்கே ஒரு கிளினிக் இருக்குது, இங்கேயும் வந்து ஏர்ன் பண்ணும். அவங்க மேரேஜ்க்கு முன்னாடி என்ன மேரேஜ் பண்ணுறதுக்காக மணி மைண்டட் தான். இப்போ மேகிக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. அது படித்தது வந்து ஐடி பிகாம் படிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஃபீல்டில் அந்த மாதிரி சேலரியில் இங்கே வந்து பிகினிங்லேருந்து வரணும். இப்போ அந்த பொண்ணுன்னா பர்சனாலிட்டி இருக்குது, அதே சேம் ஹெச்ஆர் தான். அந்த பர்சனாலிட்டி வச்சே
வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா கம்பெனிங்க இருக்குது. ஃபுல்லாக அப்படி தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட விஷயமும் அதில் பேசியிருக்காங்க. 4 மாதம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான இதுவும் இருக்குது. அதில் வந்து அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு. அந்த பொண்ணு கேட்குறாங்க, என் வாழ்க்கைக்கு என்ன மாமா, அவங்க மாமான்னு தான் பேசுவாங்க போல், என்ன மாமா இது அப்படிங்கும்போது, உன் லைஃப் என்ன, உன் லைஃப் அவ்வளோ அவசரமா உனக்கு, 2 வருஷம் கூட பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் பேசி நல்லா வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க, நீ 4 மாதத்தில் என் மானத்தை வாங்கிட்டு போய் கேஸ் கொடுத்துட்டியான்லாம் பேசியிருக்காரு. அவன் 1 வருஷம் பேசாமல் 2 வருஷம் பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. நீ ஓவர் ஆக்ட் பண்ணாத. அவர் பேசுவான்ற அந்த ஒரு பாசத்துலேயே நான் நம்பிக்கையிலாம் கிடையாது. நீ வெயிட் பண்ணல, போலீஸ் கேஸ் கொடுத்தாச்சு, அவர் கண்டிப்பாக பேச வருவாருன்ற நம்பிக்கையில் உட்காந்து இருக்கிற. நீ போலீஸ் மூலியமா வந்தீன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி நான் வாழணும் எனக்கு அவசியமே இல்லை. அவங்களுக்கு பொண்ணோட லைஃப் அவ்வளோதான். ஒரு பொண்ணு வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் தான் அவங்க பார்க்குறாங்க. வேற அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணது அதோட கமிட்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே மறைச்சு பண்ணிட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு போலீஸும் ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் இது மீடியாவுக்கு வந்து கூட இன்னுமே வந்து அப்படியே அலக்கழிச்சிட்டே தான் இருக்காங்களே தவிர இன்னுமே அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லாமல். இதுக்கு இடையில நான் உன்னோட அண்ணாக்கு அனுப்பியிருக்காரு. அண்ணாக்கு வந்து ஒரு 3.5 மாசத்துல குழந்தை இருக்கு. அவங்கள கொண்டு த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னோட ஃபோட்டோஸ்லாம் ஏஐல நான் புளியம்பட்டியில் வந்து எல்லா பக்கம் ஒட்டிடுவேன் செஞ்சுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. எங்களுக்கு ஆல்ரெடி லைஃப் போச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் சொசைட்டியில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணணும். எனக்கு அவங்க அதெல்லாம் யோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட நிலைமையெல்லாம் பேர் என்ன? இவங்க ஜேம்ஸ் ராஜா. ஜேம்ஸ் ராஜா அவங்க அப்பா பேர். அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது. தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே எஃப்ஐஆர் இருக்குது. அவங்க தங்கச்சி வந்து வேற பக்கம் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிரசாத் அந்த பொண்ணு பேர் பிரசாந்தினி. அந்த பொண்ணுக்கு ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணும்போது அண்ணா இவ்ளோ கேவலமா பண்ண எல்லாமே தெரியும். அவங்களோட அந்த பொண்ணு நடுவில் உட்காந்து போய் தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கீழே விழுந்தது. அதான் சொன்னாங்க. இது எல்லாமே ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இவங்க போயிட்டு அவங்க தங்கச்சி கிட்ட பேசும்போது 5 வருஷமா அண்ணா கூட சண்டை, நான் பேசுறது இல்ல, அது எல்லாமே போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல போய் பொய் பெட்டிஷன் கொடு அப்படின்னு சொல்லி கொண்டு பேசியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் வந்து அவங்க சும்மா தானே வந்து பேசிட்டு போனாங்க, நீங்கள் கொலை மிரட்டூரில் விட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அப்பா பேச்சை கேட்டால் நான் அவ்வளோதான், அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து மொத்த ஃபேமிலியுமே இந்த பொய் பெட்டிஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்த மறைச்சி இப்படி பண்ணுறது. நான் வந்து எக்ஸாம் எழுதும் போது அவங்களும் டென்டிஸ்ட் தான். அதனால் நான் கேட்டிருந்தேன். அவங்களும் ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிருந்தாங்க, துபாய் போகிறது. இந்த ஜேம்ஸ்ன்றவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, பிரசாத் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், தங்கச்சி வாழ்க்கை அந்த மாதிரி தானே இவங்களோட வாழ்க்கையும். ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு கூட இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி இவ்வளவு கேவலமா ஏமாத்துறீங்க? எப்படி இருக்க முடியும்? அது உங்க அப்பாவும் உடந்தையா இருந்திருக்காரு. ஹோல் ஃபேமிலியே தான் மேம் அவங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஹோல் ஃபேமிலி மேல ஆக்ஷன் எடுங்கன்னு நான் சொல்றேன். யாருமே காது கொடுத்து கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில பிரசாத்தோட போட்டோ வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ப்ளீஸ் இதுக்கப்புறமாவது மக்கள் மேட்ரிமோனியில இந்த மாதிரி ஒரு மூஞ்ச பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. பொண்ணோட வாழ்க்கைய வச்சு அவங்களோட பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இதுல சம்மந்தப்பட்ட ஜேம்ஸ் கிட்ட இப்ப நம்ம பேசுவோம். மேடம், பொண்ணு வந்து இப்போ உயிருக்கு போராட்டி எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்கிறான். அவகிட்ட போய் தலையை தடவி விட்டுட்டு, நகை நான் வச்சுட்டு போனோம்ல அதை திருப்பி வச்சிருக்கியான்னு கேட்காரு. நான் உட்காந்துருக்கேன் வார்டில், பெட்டுக்கு கீழே உட்காந்துருக்கேன். திரும்பவும் அந்த நகைக்காக வந்து கேட்காரு. அப்போ மக சொல்கிறா, கண்ணை கூட முழிச்சு பார்க்க முடியல, அம்மா எப்படி திருப்ப முடியும், எல்லாமே முங்கி போச்சு மாமா, அம்மானால கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, என்னையை பார்க்கவே கஷ்டப்படுது, ஆனால் ஜாமான் எல்லாமே முங்கி போச்சு, நீங்கள் வச்சுட்டு போனது பூரா முங்கி போச்சு. அந்த பொருளை வாங்குறதுக்காக அப்படியே வந்திருக்கார். சரி, நீ என் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் முக்கியமாக இருந்தாலும் போய் வீட்டில் போய் அம்மாவை போய் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு மகாக்கிட்ட. அப்போ நான் தான் சாவி வச்சுருக்கேன், அம்மாட்ட சாவி இல்லை, நான் அம்மாவுக்கு தெரியாது, படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஒவ்வொன்றா கவர் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட பிடுங்குறதுக்காக பின்னாடி வந்திருக்காரு. அந்த காலம் தான் பிடிச்சி கொண்டாங்க ஸ்டேஷன். இல்லை, ஒரு பொண்ணு எந்த நிலைமையில வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்கா, அங்கே கூட போயிட்டு கேவலமா நகை என்னாச்சு பணம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. நீ மனுஷ ஜென்மம் தானானே தெரியல. இதில் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம பேசுவோம், இந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு. ஹலோ, வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் சார். சார், நாங்கள் ஜெயா டிவி தீர்வை தேடி நிகழ்ச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். இங்கே ஷீபான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஷீபா இங்கே வந்திருக்காங்க சார். ஆக்சுவலி அவங்களுக்கு கல்யாணம் பண்ண பிரசாத்னு ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க.
ஆனா அந்த பையன் ஏற்கனவே முதல் திருமணம் ஆயிட்டு அதை மறைச்சு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவங்களே ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட துபாயில இருந்தாங்க. அந்த கேஸ் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதான் அந்த கேஸ் என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக கால் பண்ணோம் சார். அவர் ஜெயில இருக்காப்ல, அது சட்டப்படி அவரை எப்படி ஆஜர்படுத்தி விசாரிக்கணும்னு சொல்லி அது அரசு வழக்கறிஞர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியிருக்கீங்க. பண்ணிட்டு அவங்க இன்டிமேட் பண்ணிடுவோம். ஓகே சார். ஆனா இப்போ இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு எஃப்ஐஆர் காப்பி இவங்களுக்கு எதுவும் கொடுக்கலையா சார்? மேடம் சில விஷயங்கள் வந்து பெட்டிஷன் வந்திருக்கு, அது அதான் கவர்மெண்ட் அட்வொகேட் டிஸ்கஸ் பண்ணி அதுல எஃப்ஐஆர் போடுறது நடவடிக்கை சொல்லுவாங்க. சரிங்களா? இல்ல சார், நீங்க ஜெயா டிவின்றீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில தான் சார் ஜெயா டிவி ஈக்காட்டு தாங்கல எங்க ஆபீஸ் இருக்கு. அங்க இருந்து போயிருக்கீங்களா? ஆமா சார். அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு போன் நம்பருக்கு தகவல் சொல்லுவாங்க இந்த 2 டேஸ்ல. சரிங்களா? இல்ல சார், ஏன்னா இவங்க 2 டேஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ 20 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்லேயே அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பட் எதுவும் நடவடிக்கை இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு தகவல் சொல்லிடுவாங்க. ஓகே சார், நீங்க கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ரா கன்சர்ன் எடுத்து இது பண்ணுங்க. ஏன்னா 2 பொண்ணோட வாழ்க்கைய முழுசா ஏமாத்திருக்கான். ஸோ எங்களுக்காக கொஞ்சம் நாங்க வந்துட்டு ஒரு கோரிக்கை மாதிரி தான் உங்ககிட்ட வைக்கிறோம். அவங்களோட கேஸ்ல நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். போலீஸோட டியூட்டி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, கண்டிப்பா அவங்களோட கேஸில் இவர் வந்துட்டு நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோம். ஏன்னா டிவி முன்னாடியே அவரும் சொல்லியிருக்காரு, காவல்துறையோட டியூட்டின்னு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் பண்ணுவார்னு நம்ம நம்புவோம். ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா 20 நாள் வரைக்கும் இது பண்ணதுனால. பட் நாங்களே டைரெக்டாக பேசியிருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க நாங்கள் நம்புகிறோம். 1 வீக் வரைக்கும் பாருங்கள். திரும்பவும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கல, எஃப்ஐஆர் காப்பி உங்கள் கையில் வரலன்னா திரும்ப கால் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து அவர் கால் பண்ணி என்னாச்சு நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். ஹலோ ஜேம்ஸ், நாங்கள் ஜெயா டிவிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். ஜேம்ஸ் கேக்குதா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எங்களை எவ்வளோ தூரம் பேசியிருப்பார். ஐயோ, ஒவ்வொரு வார்த்தைக்கு நாங்கள் உயிர் அப்படியே இவங்க வைக்க சொன்னதை நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப வந்துட்டு கேவலமா தான் பேசுவார். அவர் வாய் திறந்தாவே ரொம்ப கேவலமா தான் இருக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே கட் பண்ணடின்னு சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமா பேசுறாரு. அப்ப இவங்க கிட்ட எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆடியோ எல்லாமே கண்டிப்பா நீங்க கேட்பீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா. எனக்கு இப்போ கூட என்ன டவுட்னா, ஒரு பொண்ணை பெத்து வச்சுட்டு உன்னால எப்படி இன்னும் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை ஏமாத்திட்டு உன் புள்ள துபாயில போயிட்டு மறுபடியும் இன்னொரு பொண்ணு கூட வந்துட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்துட்டு இப்படி ஏமாத்திட்டு அப்பனும் புள்ளையும் வந்துட்டு பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் உங்க பொண்ணு இந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரிதான் பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு வைப்பீங்களா என்ன? எவ்வளவு கேவலமா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியிருக்கோம். கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு நாங்களும் உங்க கூட துணை நின்று உங்க கூட சப்போர்ட்டா இருந்து இந்த கேஸ்ல நாங்க ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களே விட்டாலும் நாங்க விடுறதா இல்ல. எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை இந்த மாதிரி அழிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு, அவனோட போட்டோ வெளில வந்துருச்சு. பட் இப்போ வரைக்கும் அதுக்கு உண்டான ஆக்ஷன் வந்துட்டு பொறுமையா தான் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, அவன் இன்னும் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நம்மளே ஏதோ வழி விடுற மாதிரி இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இவங்க மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அங்க இருக்க ஒரு லேடி போலீஸே கேக்குறாங்களா, நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போமா, அவன் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரிதான் நிறைய கேஸ் இருக்குன்னு. அப்ப இந்த மாதிரி விட்டு தானே இன்னும் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எப்பதான் அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும்? அவங்க மேல ஒரு கடும் நடவடிக்கை எடுத்தா மட்டும் தானே வந்துட்டு இன்னொருத்தவன் அதை பண்றதுக்கு பயப்படுவான். அவ்வளவுதான், டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லை, நம்ம ஃப்ரீயா இன்னொருத்தரை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பணம் சம்பாரிச்சுட்டு மறுபடியும் அந்த பொண்ணை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து இன்னும் 4 பேர் வரதானே செய்வாங்க. மக்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறமாவது மேட்ரிமோனில ஆன்லைன் மூலமா நீங்க வந்துட்டு பையன் பாத்தீங்கன்னா டைம் எடுத்து நல்லா விசாரிங்க. நம்ம ரொம்ப வந்துட்டு ஏமாலியா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் நம்மள ஏமாத்துவாங்க. ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு 40-50 வருஷம் வரைக்கும் அவன் கூட தான் அந்த பொண்ணு வாழ போறா. அதனால எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் இந்த திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ள கொண்டு போங்க. காவல்துறைக்கும் எங்க நிகழ்ச்சி மூலமா நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஞானசேகரன் சார் சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாருன்னு நாங்களும் நம்புறோம். அதை தாண்டி மற்ற காவல்துறையில இருக்க எல்லாருக்குமே நாங்க கேட்டுக்கிறோம், ஒரு பொண்ணு உங்ககிட்ட பிரச்சனைன்னு வந்து நின்னா ப்ளீஸ் அதை உதாசீனப்படுத்தாம அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவங்கள நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பின்னாடி நிறைய பேர் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு உங்க மூலமா தான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ப்ளீஸ் இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்களும் ஃபுல் சப்போர்ட் இவங்களுக்கு கொடுப்போம். இவங்களோட கேஸ்ல என்னெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.